ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? ஸோ இன்றைக்கி பிரம்மபாபா அவ்யக்தமான நாள் 18 ஜனவரி 18/1/2025 முரளி பார்க்க போகிறோம். இது பிதாஸ்ரீ பிரம்மாவுடைய நினைவு நாள் அன்று பாப்தாதாவுடைய இனிமையான மகா வாக்கியங்கள், அன்றைக்கி படிக்க வேண்டிய மகா வாக்கியங்கள். ஓம் சாந்தி. ஸோ அநேகமாக இது அவ்யக்த முரளிலிருந்து எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆன்மீக தந்தை குழந்தைகளோடு இதயபூர்வமான உரையாடலாடுகிறார். ஸோ இது அவ்யக்த முரளில் தான் இந்த பாஷையில் பேசுவார். உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். ஆசிரியருடைய கடமை பாடம் நடத்துறது, குருவுடைய கடமை வழிகாட்டுறது. எது வழி? முக்தி மற்றும் ஜீவன் முக்தி. ஸோ இதில் நீங்களே புரிஞ்சுக்கணும் தான் எப்படி குரு. ஏன்னா லௌகீகத்தில் நாம் ஆசிரியரே குருன்னு நினச்சிப்போம் இல்லையா? ஆனால் இங்கே பாபா சொல்கிறார், டீச்சரோட வேலை நடத்துகிறதோட முடிஞ்சிடுச்சு. ஆனால் வழிகாட்டுற வேலை தான் குருவோடைய வேலை. ஸோ இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத சிந்தனை பண்ணணும். ஸோ அப்போ ஆசிரியருடைய வேலை என்னது? ஜென்ரலாக ஸ்கூல் வாத்தியார் வேலை என்ன? அங்கே என்ன கொடுக்கப்பட்டிருக்குதோ அதை நடத்துறது தான். இதுக்கப்புறம் நீ என்ன இதை படித்து ஆக போகிறன்றதெல்லாம் அவர் சொல்ல மாட்டார் இல்லையா? ஆனால் இங்கே நமக்கு தெளிவாக லட்சியத்தை கொடுக்கிறார். நீ முக்தியும் ஜீவன் முக்தியும் அடையிறதுக்காக இதை படிச்சுட்டு இருக்கிற, அதனால் என்னை நினை, சொர்க்கத்தை நினைன்னு சொல்லும் பொழுதெல்லாம் அவர் குரு பார்ட் பண்ணுறார். ஒரே முரளியிலே 3 பார்ட்டும் வரும். அப்பா பார்ட்டும் வரும், டீச்சர் பார்ட்டும் வரும், குரு பார்ட்டும் வரும். எடுத்தோடனே இனிமையிலும் இனிமையான குழந்தைகளேன்னு சொல்லிக்கிட்டே எப்போ டீச்சர் ஆனார்னே தெரியாது இல்லையா? குழந்தைன்னு தானே சொல்லி ஆரம்பிக்கிறார். அப்படியே டக்குன்னு டீச்சர் ஆகிடுறாரு, டக்குன்னு நடுவில் குரு ஆகிடுறாரு. சக்கரத்தை சுற்றுறது இப்படி கரெக்டு. ஆக்சுவலாக டீச்சர் பார்ட்டும் குரு பார்ட்டும் ஒன்றோட ஒன்று இணைஞ்சி இருக்குது, பிணைஞ்சு இருக்குது. ஏன்னா பாபா சொல்கிறாரு, இலக்கு காட்டுவது குருவோடைய வேலை. இலக்கு என்ன? முக்தி, ஜீவன் முக்தி. முக்தி அடையணுன்னா நினைவு யாத்திரை முக்கியம். ஜீவன் முக்தி அடையணுன்னா சிருஷ்டியின் முதல் இடைக்கடையை பற்றி தெரிஞ்சுக்கிறது முக்கியம். ஸோ இந்த ரெண்டுமே ஆக்சுவலாக ஆசிரியராகவும் சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் இதை அடையணும், இதுதான் லட்சியம்னு திரும்ப திரும்ப சொல்கிறது குரு பார்ட்டு. இது ரெண்டுத்தையும் பிரிக்க முடியாத மாதிரி தான் இருக்குது 2 பார்ட்டுமே. 84 பிறவி சக்கரம் இப்போ முடிவுக்கு வருது. அதனால் வீட்டுக்கு போகணும். இப்படியெல்லாம் உங்களுக்குள்ளே நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கணும். இல்லை ஒரு நாடகம் முடிஞ்சிடுச்சுன்னா தானாகவே உங்கள் மைண்டு பேச ஆரம்பிச்சிடும். முடிஞ்சிடுச்சு, வீட்டுக்கு போகணும், ஃப்ரெண்ட்ஸோட விளையாடணும். அந்த மாதிரி அந்த காலத்து பசங்க யோசிப்போம். இந்த காலத்து பசங்க வீட்டுக்கு போகணும், வீட்டில் அம்மா இதை செஞ்சு வைப்பாங்க, அதை செய்ய சொல்லணும், இதை செய்ய சொல்லணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ மொத்தத்தில் தனக்குள்ளே பேசிக்குவாங்க அந்த கடைசி பீரியட்லேயே. அந்த மாதிரி கடைசி பீரியட் இப்போ நடந்துட்டு இருக்குது. அதனால் நீங்கள் உங்களுக்குள்ளே இப்படி பேசி சந்தோஷப்படணும். ஏன்னா சந்தோஷமான இடத்துக்கு போகிறீங்க. மற்றவர்களுக்கும் இதை கொடுத்து அவங்களையும் சந்தோஷப்படுத்தணும் இல்லையா? அவங்களுக்கு தெரியல என்ன ஆகும், பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க, கண்ணை மூடி திறந்தால் சொர்க்கத்துக்கு போயிடுவீங்கன்னு சொல்கிறணும். அவ்வளோதான். அதுக்கு நீங்கள் பாபா நினச்சிக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். அதனால் இது கடைசி ஜென்மம். இந்த பாழாப்போன கலியுகத்தில் எல்லாம் கஷ்டப்படுறாங்கல்ல உன்னுடைய சகோதரர்கள்லாம், அவங்க மேலே கருணை வைத்து அவர்களுக்கு நீங்கள் சதோப்பிரதானம் மற்றும் தமோப்பிரதானம் ஆகிறதுக்கான வழியை காட்டணும். இதுதான் குரு பார்ட். மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணுன்றது குரு பார்ட். ஆசிரியராகி நான் சொன்னதை மற்றவர்களுக்கும் நீங்கள் வழிகாட்டுங்க, நீங்களும் முயற்சி பண்ணுங்க அப்படின்னு பாபா சொல்கிறது. பாபா சொன்னதை நீங்கள் அசை போட்டுக்கிட்டு இருக்கிறது. ஸோ இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்கிறது குருவோடைய பார்ட். இது ஒரு விதத்தில் பார்த்தா டியூஷன் டீச்சருக்கும் ஸ்கூல் டீச்சருக்கும் உள்ள வித்தியாசம்.
ஸ்கூல் டீச்சர் நடத்திட்டு போயிடுவாங்க, ஹோம்ஒர்க் கொடுத்துட்டா. ஹோம்ஒர்க் பண்ண வைக்கிறது தான் டியூஷன் டீச்சர். அதுதான் குருவுடைய வேலை. இப்படி பண்ணுங்கன்ட்டு பண்ண வைக்கிறார். கூடவே டெஸ்ட் பேப்பரையும் கொடுத்து நீங்கள் பண்ணீங்களான்னு செக்கும் பண்ணுவார். அதுவும் குருவுடைய வேலை தான். ஸோ அதான் பாபா சொல்கிறார், கருணை இருக்கணும். என் சகோதரர்களை தமப்பிரதானத்திலேருந்து சதோப்பிரதானமாகிறதுக்கான வழியை அவங்களுக்கு நான் சொல்லணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சிருச்சு, பாவம் அவங்களுக்கு தெரியலையே. ஸோ புண்ணியத்தின் மிக ஆழமான ரகசியத்தை பாபா புரிய வைக்கிறார். பாவ புண்ணியத்தின் ரகசியத்தை, பாவம்னா என்ன, புண்ணியம்னா என்ன அப்படின்னு புரிய வைக்கிறார். இருக்கிறதுலே மிகப்பெரிய புண்ணியம் என்ன தெரியுமா? பாபாவை நினைவு செய்து மற்றவர்களை நினைவு செய்ய வைக்கிறது தான் இருக்கிறதுல மகான் புண்ணிய காரியம். இதுதான் மிகப்பெரிய புண்ணிய காரியம். அந்த நினைவை ஏற்படுத்துறது தான் மிகப்பெரிய புண்ணிய காரியம். ஸோ சென்டரை திறக்கிறது, உங்களுடைய உடல் மனம் செல்வத்தை மற்றவர்களுக்கான சேவையில் ஈடுபடுத்துறது, இதுதான் புண்ணியம். சரி, புண்ணிய காரியம் என்னன்னு சொல்லிட்டார். பாபாவை நினைக்கிறது, நினைக்க வைக்கிறது. சென்டர் திறந்து சேவைக்காக உடல் மனம் பொருளை பயன்படுத்துறது. பாவம் எது? இதை தவிர எல்லாமே பாவம்தான். மற்றவர்களுடைய தொடர்பின் வசமாகிறது, தீய தொடர்பின் வசமாகிறது. அதன் மூலமாக தேவையற்ற எண்ணங்களில் உங்கள் நேரத்தை விரயமாக்கிறது. மற்றவர்களை பற்றி தேவையில்லாமல் சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கிறது, பேசிகிட்டு இருக்கிறது. இது எல்லாமே பாவக்காரியம். ஒருவேளை புண்ணியம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்பொழுதே ஒருத்தர் பாவமும் சேர்த்து பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. சேவை செய்ய போகிறார், போகிற இடத்துல அடுத்த கதை இந்த கதை அதெல்லாம் பேசுகிறதெல்லாம் நடக்கும் நிறைய இடத்துல. அப்போ என்ன ஆகும் தெரியுமா? நீங்கள் சேர்த்ததெல்லாம் முடிஞ்சிடும்ன்றார். நீங்கள் ஓட்ட கூடையில் தண்ணி பிடிக்கிற மாதிரி தான். என்னடா நிறைய தண்ணி ஊற்றினா தண்ணியே காணும், அது பாட்டுக்கு போயிடும் ஓட்ட வழியாக. அந்த மாதிரி தான் நேரத்தை வீணாக்கும் பொழுது இது போயிடுது. அதனால்தான் பாபா சொல்கிறார், சங்கமத்தின் ஒரு வினாடி பல கோடி மடங்கு சம்பாதிக்கவும் முடியும், பல கோடி மடங்கு இழக்கவும் முடியும். என்னெல்லாம் புண்ணியம் சேர்த்தீங்களோ அத்தனையும் முடிஞ்சிடுது. அப்போ வரவில் வர்றதுக்கு பதிலாக என்ன ஆயிடுது? செலவு கணக்கில் போயிடுது. ஸோ ஞானி ஆத்மாக்களுக்கோ பாவ காரியத்திற்கான தண்டனையோ 100 மடங்கு. ஏன்னா இவ்வளவு கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லி சொல்லி மறுபடியும் அந்த தப்பு பண்ணுறீங்கன்னா முதல்ல என்ன சொல்லுவாங்க? இதுதான் உங்கள் கடவுள் கற்றுக் கொடுத்தாரான்ட்டு கடவுளுக்கு நிந்தனை ஏற்படுது இல்லையா? அதனால் உங்களுக்கு 100 மடங்கு தண்டனை. கற்றுக்கிட்டு போய் நெருப்பில் கை வைக்கிறீங்களே, அதனால தான் உங்களுக்கு பாபா இந்த ஞானத்தை கொடுக்கிறார். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, ஒரு பொழுதும் பாவக்காரியங்கள் செய்யாதீங்க. நேரத்தை வீணாக்கிறதே பாவக்காரியம்தான். இந்த விகாரங்களினால் காயப்படுவதிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். விகாரம் காயப்படுத்துதுன்னு புரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக சேவை செய்யும்போது அது 24 மணி நேரம் சேவையில் ஒருத்தர் இருக்கிறவருக்கு ஈஸியாக தெரியும். ஏன்னா எந்த விகாரம் வந்தாலும் உங்கள் நேரம் வேஸ்ட் ஆகும் இல்லையா? அப்படியே அமைதியாக நீங்கள் போயிட்டீங்கன்னா டக்குன்னு அடுத்த சேவையை பார்க்கலாம். ஒருத்தங்க திட்டுறாங்க இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, நீங்கள் திருப்பி பேச ஆரம்பிச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சு. திரும்பி அந்த இடத்த விட்டே போக முடியாது. ஏன்டா வாயை திறந்தோன்னு மாட்டிக்குவீங்க. ஸோ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். பாபா சொல்லரில் 2 கை இருந்தால் தான் தட்ட முடியும். ஒரு கையை வச்சு எப்படி தட்டுவாங்க? ஒருத்தங்க சத்தம் போட்டாங்கன்னா நீங்கள் அமைதியாகிடுங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கணும். ஏன்னா அது வீண் விஷயம் ஆகிடுது இல்லை. இப்போ உங்களை ஒருத்தங்க திட்டுறாங்கன்னா திருப்பி நீங்கள் எதையாவது திட்டுறீங்கன்னா என்ன அர்த்தம்? மற்றவர்களை பற்றி வீண் விஷயம் பேசுகிறீங்கன்னு அர்த்தம். அப்போ அது பாவக்காரியம் ஆகிடுது. ஸோ எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும். பாபாவுக்கு குழந்தைங்க மேலே அன்பு, அதனால தான் அவருக்கு கருணை குழந்தைங்க மேலே. ஸோ பிரம்ம பாபா தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறார். நான் தனிமையில் உட்காரும் பொழுது விசேஷமாக பிரியமான குழந்தைகளை
நான் நினைப்பேன். முதல்ல அவங்க இந்தியாவில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, ஒரு நல்ல சேவாதாரி குழந்தை சரீரத்தை விடும் பொழுது பாபா அந்த ஆத்மாவை நினைவு செய்து சர்ச் லைட் கொடுப்பார். எவ்வளோ சூப்பரானது பார்த்தீங்களா? அந்த சரீரத்தை விடும்போது இங்கே வராமல் அந்த அந்த நேரம் சக்தி தேவையில்லை, ஒரு 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 ஜெர்க் ஆகும்ல, அவர் சக்தி கொடுக்குறேன்றார். ஒரு நல்ல சேவாதாரி குழந்தையாக இருந்தால். ஸோ இதுதான் அநேகமாக பாபா சொல்கிற எக்ஸ்ட்ரா மார்க்குன்னு நினைக்கிறேன். எந்த குழந்தை சுய புருஷார்த்தத்தை பற்றி கூட கவலைப்படாமல் சேவையிலே தன்னை அர்ப்பணிக்குதோ அந்த குழந்தைக்கு நான் எக்ஸ்ட்ரா மார்க் போடுவேன் அப்படின்னு பாபா நான் முதல்ல எடுத்த முறையிலே இதான் சொன்னார். அதே மாதிரி பிரம்மா பாபாவையே இப்போ சமீபமாக அப்படி சொன்னார். அவர் தனக்கான நேரத்தையும் குழந்தைங்களுக்கு சக்தி கொடுக்கறதுலே பயன்படுத்துகிறாரு, குழந்தைங்க சேவைக்காகவே பயன்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இதில் தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. இப்போ நினைவை விட சேவை முக்கியம்ன்ட்டு. நினைவோடு சேவை பண்ணாதான் அது முழு சேவை. ஆனால் தனியாக உட்கார்ந்து நினைவு பண்ணுறாங்களா, அதுக்கு கூட நேரம் இல்லாமல் சேவை செய்கிற குழந்தைன்னு அர்த்தம். நினைவோடு சேவை செய்கிறது தான், அதை புரிஞ்சுக்கணும். சரி, ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பாபா சர்ச் லைட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அது என்ன சர்ச் லைட்? அடிக்கடி பாபா சொல்லுவார் சர்ச் லைட் கொடுக்கறது. சர்ச் லைட்னால் தேடுறதுக்கான லைட்டு. இந்த நிலச்சுரங்கத்துலலாம் இறங்கும்போது அந்த நெத்தியிலே லைட் எரியும், அந்த ஹெல்மெட்டோட. அங்கே இருட்டாக இருக்கும் இல்லையா, அங்கே ஒன்றத்தை தேடி எடுக்கிறதுக்கு. அந்த மாதிரி நமக்கு நெத்தியில் இருந்து தானே லைட்டு. பாபா நமக்கு ஆத்மாவுக்கு லைட் அடிக்கிறாரு, நாம் இதை வைத்து மற்றவர்களுக்கு லைட் அடிக்கிறோம். ஸோ இது ஆக்சுவலாக நேற்று முரளியில் வந்திருக்கும் இல்லையா. பாபா நமக்கு சர்ச் லைட்டு கொடுக்குறாரு, நீங்கள் மற்றவர்களுக்கு சர்ச் லைட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இங்கே 2 லைட் இருக்குது பிரம்மா உடம்புலன்னு நமக்கு தெரியும் இல்லையா. சிவபாபா லைட்டு, பிரம்மா பாபா லைட்டு, ரெண்டும் ரொம்ப சக்திசாலியான லைட்டு. அதிகாலை நேரம் ரொம்ப நல்லது. குளித்த உடனே டக்குன்னு ஏகாந்தத்துக்கு போயிடுங்கன்றார், தனிமையில் போய் உட்காந்துக்கோங்க. ஸோ நிறைய பேருக்கு அது ஒரு டவுட் இருக்கும் இல்லையா, ஏன்ச்சனே குளிச்சுட்டு யோகா பண்ணணுமா, குளிச்சுட்டு யோகா பண்ணணுமான்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. இன்னொரு தடவை காலைல ஏஞ்சி யோகா பண்ணாலே தூக்கமாக வருது, அதுக்கு பதில் தான் குளிச்சுட்டு யோகா பண்ணணுன்றது இல்லையா. ஸோ அப்படி குளித்த உடனே டக்குன்னு ஏகாந்தத்துக்கு போயிடுங்க, அதாவது தனிமையாக உட்காந்துக்கோங்க. அப்போ உங்களுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷம் வரும், நினைக்கிறதுக்காகவே டைம் இல்லையா. அதாவது லௌகீகத்தில் ஒரு மனிதனை லவ் பண்ணுறீங்கன்னா தானாகவே அந்த எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும் எந்த காரியம் செய்தாலும். ஆனால் இங்கே தானாக வராது, நீங்கள் தான் வர வைக்கணும். ஸோ அதுக்கு தான் தனியாக போய் உட்காந்து பாபாவை லவ் பண்ணுங்க இல்லையா. என்னெல்லாம் எனக்காக பண்ணியிருக்கிறார் நினச்சி பாருங்கள். குழந்தை பருவத்தை மறந்து விடாதேன்னுவார். ஸோ குழந்தையாக இருக்கும்போது, அதாவது பாபா குழந்தை ஆன புதுசில் எப்படியெல்லாம் நம்மளை எடுத்துகிட்டு எப்படி இருந்தவங்களை அப்படியே தலைகீழே திருப்பி போட்டிருப்பார் நம்மளை. ஸோ அதை நினச்சி பார்க்கணும், உனக்கு என் மேலே இவ்வளோ அன்பா பாபா, இவ்வளோ அன்பா பாபா அப்படின்ட்டு. ஸோ உள்ளுக்குள்ளே அவ்வளவு சந்தோஷமும் அன்பும் இருக்கணுன்றார். எல்லையற்ற தந்தை. ஸோ அந்த ஒரு பாட்டு வரும் இல்லையா, நினைத்து நினைத்து பார்த்தேன், அது பாபாவுக்கு தான் பொருந்தும். நினச்சி நாம் அவரை தான் பார்க்கணும். எல்லையற்ற தந்தை உட்கார்ந்து குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். உண்மைதாங்க பிரதர். பாபா அடிக்கடி முக்கியமாக இந்த அமிர்த வேலைக்கு முக்கியத்துவம் கொடுப்பார் பாபா. சில பேருக்கு தோணும், ஏன் அமிர்த வேலை மட்டும்தான் பாபாவை நினைக்கணுமா, எல்லா நேரங்களையும் நினச்சிட்டு தானே இருப்போம், அது என்ன அமிர்த வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு கூட கேட்கலாம். இது என்னோடய அனுபவத்தில் ஒரு சில விஷயங்களை நான் சொல்கிறேங்க பிரதர். ஏன் அந்த மாதிரி அமிர்த வேலைக்கு முக்கியத்துவம் பாபா கொடுக்குறாரு அப்படின்னா, நம்ம எல்லா நேரமும் பாபாவை நினச்சிட்டு தான் இருப்போம். ஆனால் அந்த காலையில் அமிர்த வேலையில் எழுந்திருச்சு நான் ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம அப்பாவை பார்க்குறோம் அப்படின்னா, அந்த டைமில் நமக்கு எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னா, எந்த விதமான வீண் எண்ணம் நமக்கு இருக்காது. அந்த டைமில் என்ன நான் எப்படி மாற்றிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கூட எனக்கு இருக்காது பிரதர். ஜஸ்ட்டு நான் அவரை பார்த்துக்கிட்டு மட்டும்தான் இருப்பேன். ஸோ அந்த டைமில் கண்ணில் அவ்வளோ ஒரு அழுகை வரும். அது ஏன் வருது, எதுக்கு வருது,
இப்போ வந்து ஏதாவது ஒரு கவலை இருந்தால் தான் நம்ம ஒருத்தவங்கள்ட்ட போய் அழுவோம் நம்ம. எனக்கு இந்த மாதிரி கவலையாக இருக்குது, எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இதை தீர்த்து வைங்க அப்படின்னு நம்ம அழுவோம் இல்லையா? பட் ஆனால் காலையில் அந்த 4 மணிக்கு எழுந்திரிச்சோ இல்லை 2 மணிக்கு எழுந்திரிச்சு பாபாவை நினைக்கும் போது என்ன ஆகுது, பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, தானாகவே அந்த கண்ணில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. ஒன்றுமே பேசலைனாலும் கூட வரும் பிரதர். அப்போது ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சிச்சு. என்னன்னா, பாபா சொல்லுவாங்களா, 2500 வருஷமாக நீங்கள் என்னை நினச்சி பக்தி செஞ்சுருக்கீங்க அப்படின்னு. சில நேரத்தில் எனக்கு தோணும், நான் அப்படி என்ன பக்தியெல்லாம் பண்ணியிருப்போமா? ஏன்னா நம்ம லேட்டாக வந்துட்டதுனால அப்படிலாம் நம்ம பக்தி பண்ணியிருப்போம், இந்த பிறவியில் ஒன்றும் பண்ணலையே, பாபா ஆனால் பக்தி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரே அப்படின்ட்டு தோணும். ஆனால் அந்த காலையில் எழுந்திருத்து நம்ம பாபாவை நினைக்கும் போது தான் எந்த அளவுக்கு அவர் மேலே அன்பு வச்சுருந்தா அவரை பார்த்த உடனே நம்ம கண்ணில் தண்ணி வரும், எதுவுமே கேட்காமலே. அந்த அந்த பாபாவோட அந்த லைட்டை பார்க்கும் பொழுதே நமக்கு அப்படி ஒரு ஆனந்தம். அதாவது பாபா சொல்லுவார், என்னை அப்பாவா நினைங்க, காதலனா நினைங்க, சர்வ சம்பந்தத்தையும் என்கிட்ட வைங்க அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அந்த டைமில் 4 மணிக்கு எந்த உறவுமே இல்லைனாலும் கூட, அதாவது அப்பானா ஒரு சில கடமைகள் இருக்கும், காதலன்னா ஒரு சில கடமை, கணவன்னா ஒரு சில கடமை, ஃப்ரெண்ட்ஸ்னால் ஒரு சில கடமை, அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒவ்வொரு மாதிரியான கடமைகளோ இல்லை அதற்குரிய அன்புமே நமக்கு கிடைக்கும். ஆனால் காலையில் அந்த பாபாவை பார்க்கும்போது இது என்ன உறவுன்னே தெரியாதுங்க பிரதர். அப்படி ஒரு அன்பு அவர் மேலே நமக்கு வரும், நமக்கு அது ஏன்னு கூட தெரியாது. அப்போ தான் சில நேரத்தில் எனக்கு தோணும், 2500 வருஷமாக இந்த அளவுக்கு நம்ம வந்து பாபாவை நேசிச்சிருக்கோம் அப்படிங்கிறதே அந்த டைமில் தான் தெரிய வரும் நமக்கு. ஸோ அமிர்த வேலை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு. ஆனால் அதை நான் நினச்சிருக்கிறேன், சரி ஏன் அமிர்த வேலையில் மட்டும் ஏன் நமக்கு இது ஃபீல் ஆகுது? சரி, இதே நினைவு வந்து நம்ம காலையில் ஒரு 10 மணிக்கு நினச்சி பார்க்கலாம், மத்தியானம் ஒரு 2 மணிக்கு நினச்சி பார்க்கலாம்னா அந்த உணர்வு வரமாட்டேங்குது பிரதர். ஆனால் அந்த காலையில் வர உணர்வு 4 மணிக்கோ 5 மணிக்கோ வரமாட்டேங்குது. ஆனால் சர்வ சம்பந்தத்துலேயும் பாபா கூட கனெக்ட் ஆக முடியுது. ஆனால் அந்த காலையில் பாபாவுக்கும் எனக்கும் இருக்கிற அந்த ஒரு என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல, அந்த ஒரு அட்டாச்மெண்ட்டுன்னு சொல்லலாம். அப்பாவை தாண்டி, டீச்சரை தாண்டி, குருவை தாண்டி, சர்வ சம்பந்தத்தையும் தாண்டி ஏதோ ஒரு உறவு அவர்கிட்ட இருக்குது. அது எந்த உறவுகளுமே கம்பேரே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு இருக்குங்க பிரதர். கரெக்ட் சிஸ்டர். ஸோ அதுவும் குளிச்சிட்டு உட்கார சொல்கிறார் இல்லையா? அன்பாக உருகிற நேரத்தில் தூங்கி வழியக்கூடாதுல்ல, அதனால் குளிச்சுட்டு உட்காரும்போது அந்த சந்தோஷம் உள்ளுக்குள்ளே இருக்கட்டும். எல்லையற்ற தந்தை இங்கே உட்காந்து, அதாவது என்னை அழைச்சிட்டு போகிறதுக்காகவே வந்திருக்கிறாரா? இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? நீங்கள் வந்து நீங்களும் ஒரு ஆத்மாவானாதான் அதை உணர முடியும். உடல் உணர்வில் இருக்கும்போது ஐயோ என்னடா அது உயிர் போதா அப்படி நினைப்பீங்க. வந்திருக்கிறது அப்பா. அப்போ அவரை ஒரு உடல் கொண்டவராக நீங்கள் நினைங்க இல்லாட்டினா, அப்போ உங்களுக்கு புரியும் இல்லையா? ஒரு ஹாஸ்டலில் இருக்கிற குழந்தைய அழைச்சிட்டு போகிறதுக்கு அப்பா வந்தால் அந்த குழந்தை ஏன்டா இந்த ஆள் வந்தார் நான் நினைக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா குழந்தைங்களுக்கு ஸ்கூலு ஹாஸ்டல் தான் ஒரு விதத்தில் ஜெயில் மாதிரி, வீட்டுக்கு போனால் ஜாலியாக இருக்கலாம். அந்த மாதிரி நம்ம அப்பா கூட வீட்டுக்கு போயிட்டு சொர்க்கத்துக்கு போக போகிறோம், பூந்தோட்டத்துக்கு போக போகிறோம் 2500 வருஷத்துக்கு. ஸோ அதையெல்லாம் நினச்சிட்டு இருங்க. அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், நான் உண்மையில் அப்படி இருந்தேனா, சொர்க்கத்தில் இருந்தேனா, நான் பொண்ணாக கூட பிறந்தேனா, இதெல்லாம் நினச்சி பார்க்க நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். நம்ம எப்படி பொண்ணாக பிறந்திருப்போமா? பொண்ணாக பிறந்திருந்தால் நம்ம எப்படி நடந்திருப்போம், நம்மளுடைய வார்த்தை எப்படி இருந்திருக்கும், பார்வை எப்படி இருந்திருக்கும், இந்த மாதிரிலாம் நம்ம யோசிக்கலாம் இல்லை? ஆனா பெண்ணா மாறி மாறி, அப்புறம் ராஜாவாக பிறந்தன்றாரு. சொர்க்கத்தில் ராஜாவாக இருக்கும்போது நம்ம எப்படி இருந்திருப்போம், நரகத்தில் எப்படி இருந்திருப்போம், இதை நினைக்க இதுதான் ஸ்வதர்ஷன சக்கரம். இந்த ஆத்மா எப்படியெல்லாம் இருந்துச்சுன்னு நினைக்கிறது தான். அது ஒரு எதுவும் முடியாதவங்களுக்கு ஒரு 5 சொருபம் டக்குனாவது நினைங்க அப்படின்னு சொல்கிறார். அதுவும் பவர்ஃபுல் தான், பட் இன்னும் ஆழமாகவும் நீங்கள் நினைக்கலாம். இனிமையான குழந்தைகளே, உங்களை ஆத்மான்னு உணர்ந்து உங்கள் அப்பாவாகிய என்னையும் உங்கள் வீடாகிய பரந்தாமத்தையும் நினைவு பண்ணுங்க. குழந்தைகளே, ஒருபொழுதும் இந்த நினைவு யாத்திரையை மறந்துடாதீங்க. யாத்திரையில் இருக்கிறேன்னு மறந்துடக்கூடாது. ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறவன் அந்த ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறன்னே மறந்துட்டானா என்ன பண்ணுவான்?
அப்படியே இங்கேயும் அங்கேயும் போயிட்டு எந்த இலக்குமே இல்லாமல் போகிற மாதிரி ஆகிடும் இல்லையா. ஒரு தெளிவான இலக்கு இருக்குது. ஸோ அந்த யாத்திரையில் எங்கே போகணுமோ அதை நோக்கி தான் கால் முன்னாடி வைக்கணும், பின்னாடி வரவே கூடாது இல்லையா. கலியுகத்துக்கு நெருப்பை வச்சுட்டு நம்ம போகிறோம், அதை ஞாபகம் வச்சுக்கணும். நினைவின் மூலமாக மட்டும்தான் நீங்கள் தூய்மையாக முடியும். ஸோ தூய்மையாகாமல் உங்களால் வீட்டுக்கும் போக முடியாது. வீட்டிலே சேர்க்க மாட்டார் பாபா இல்லை. அந்த காலத்தில் இப்போ கூட சில பிராமண வீட்டில் அப்படி இருப்பாங்க, வெளியிலேயே பாத்ரூம் இருக்கும், வெளியிலேயே அந்த ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு குளிச்சுட்டு வேறு ட்ரெஸ்ஸு போட்டுட்டு தான் உள்ளேயே வரணும். அப்போ ஒரு வீட்டுக்குள்ளே வர்றதுக்கே எப்படின்னா கடவுளே இருக்கிற இடத்துக்கு தூய்மை இல்லாமல் போயிட முடியுமா? ஸோ அப்போ நினைவுனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூய்மை ஆகுங்க. வீண் விஷயமே இருக்கக்கூடாது புத்தியில். முக்கியமான விஷயமே ஞானமும் யோகமும் தான். ஸோ பாபா கிட்ட தான் மிகப்பெரிய கஜானா பொக்கிஷம் இருக்குது, பொக்கிஷங்களின் கஜானா இருக்குது. ஞானம் மற்றும் யோகம்ன்ற பொக்கிஷம், அதைத்தான் உங்களுக்கு கொடுக்குறார். அதுலேயும் மிகப்பெரிய பாடம் இந்த யோகம். சொல்கிறது என்னமோ ஒரு லைன் தான், ஆத்மான்னு ஒன்று வந்து என்னை நினைவு பண்ணிட்டு, ஆனால் அதில் தான் எல்லா பொக்கிஷமும் அடங்கி இருக்குது இல்லை. அந்த யோகம் மட்டும் கட்டாகலைன்னா ஞானமும் ஞாபகம் இருக்கும், தாரணையும் ஆகும், கரெக்டாகவும் சேவை பண்ணுவீங்க. எப்போவுமே சேவை பண்ணிகிட்டு இருப்பீங்க இல்லை. யோகத்தில் இருந்தாலே உங்கள் நடத்தை மூலமாக வார்த்தை மூலமாக சேவை என தெய்வீக குணம் இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு எப்போ நினைவு ரொம்ப நல்லா இருக்குதோ அந்த நினைவு பாபாவுடைய நினைவை பெற்றுத்தரும். ஏன்னா நீங்கள் நினைக்கும் பொழுது டக்குன்னு பாபாவுக்கு இந்த குழந்தை நினைக்குதுன்னா அவருக்கு உங்கள் ஞாபகம் வரும். குழந்தைகளும் தங்களுடைய நினைவுனால் அப்பாவை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஸோ அதேமாதிரி நீங்களே மற்றவர்களுக்கு சக்தி கொடுக்கும்போது அவங்களே கால் பண்ணி சொல்லுவாங்க, எனக்கு உங்கள் ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குதுன்ட்டு. நீங்கள் சக்தி கொடுத்தீங்கன்னா அது நடக்கும். ஸோ நிறைய பேர் லேட்டாக வராங்க, இருந்தாலும் உயர்ந்த பதவியை அடையிறாங்க. நிறைய பேர் இல்லை, கொஞ்சம் பேர் லேட்டாக வர்றவங்க கூட உயர்ந்த பதவி அடையிறாங்க. ஏன்னா ஆதாரம் நினைவு தான். அப்படியே மார்கண்டேயன் மாதிரி அந்த கடைசி நேரத்தில் வந்து கெட்டியாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உயர்ந்த பதவி கொடுத்தே ஆகணும். கொடுக்குற வரைக்கும் நான் விடமாட்டேன் பாபான்னு பிடிச்சிக்கோங்க. ஸோ பாபாவை பிடிச்சி இழுக்கிறாங்களாம், பாபாவாலே போக முடியல. பாபா எனக்கு கருணை காட்டுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இங்கே கருணைன்றது நினைவின் மூலமாகத்தான் நீங்கள் பெறுகிறீர்கள். அவர்கிட்டேருந்து கரண்ட் அப்போ தான் கிடைக்கும், நினைவின் மூலமாக. அதன் மூலமாக தான் ஆத்மா ஆரோக்கியமாகுது, முழுசாக நிரம்புது நினைவின் மூலமாக. இப்போ நினைவுன்றது வந்து பாபாவை புள்ளியாக நினைக்கிறது மட்டும் இல்லை, பாபா சொன்ன ஒரு ஞானத்தையே நினச்சிக்கிட்டு இருக்கிறதும் நினைவு தான் இல்லையா. ஒரே எண்ணத்தில் நிலைத்திருப்பதும் யோகா தான். ஆனால் பாபா சொன்ன விஷயங்களாக மட்டுமே இருக்கணும். சில சமயம் குழந்தைங்களுக்கு கரண்ட்டு கொடுக்கணுன்ற நிலை வரும்பொழுது பாபா தூக்கத்தையே விட்டு குழந்தைக்கு கரண்ட்டு கொடுத்துட்டு இருப்பாராம். குறிப்பாக ஒரு சேவாதாரி குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அந்த மாதிரி டைம்லலாம் அவர் சக்தி கொடுத்துக்கிட்டே இருப்பாராம். ஸோ அது ஒரு காரணம். அது தூக்கத்தை விட்டு உடம்பு சரியில்லைன்னு மட்டும் இல்லை, ஏதோ ஒரு விகாரத்திலேயோ வீண் விஷயத்துலையோ அது மாற்றுதுனா கூட சக்தி கொடுக்க கொடுக்க அந்த சேவாதாரி குழந்தைக்கு நம்ம தப்பு பண்ணுறோன்னு தோண ஆரம்பிச்சிடும், தானாகவே தோண ஆரம்பிச்சிடும், டக்குன்னு வெளியில் வருவாங்க. ஸோ ஏன்னா அம்மா இல்லை பாபா, பிரம்ம பாபா நமக்கு அம்மா வச்சு இல்லையா, பாலனை எல்லாம் அம்மா தானே பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் தூக்கத்தை இழந்து கொடுக்குறாருன்னா, ஒரு குழந்தைக்கு வந்து நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருக்கிற குழந்தைய எழுப்பி அம்மா சோறு ஊட்டுவாங்க. அந்த மாதிரி பாபா தூங்கிட்டு இருக்கும்போது இல்லையா, அந்த குழந்தை தூங்கிட்டு இருக்கும், ஆனால் இவர் சக்தி கொடுத்துட்டு இருப்பார். எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இல்லையா. ஏன்னா இவங்களுக்கு கரண்ட்டு கொடுக்கணுன்ற ஒரே கவலை அக்கறை இருந்துக்கிட்டே இருக்குமா, ஆழமான அக்கறை இருக்குமா பாபாவுக்கு. ஸோ அந்த கரண்ட்டு கிடைக்கும்போது தான் உங்களுடைய ஆயுள் அதிகரிக்குது, சதா ஆரோக்கியமானவர்களாக ஆகுறீங்க.
நீங்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்தபடியே நினைக்கணும்னு அவசியம் கிடையாது. நடக்கும்போது நினைங்க, சுற்றும்போது நினைங்க, சாப்பிடும்போது நினைங்க, எது பண்ணாலும் நினைவு இருந்துக்கிட்டே இருக்கட்டும். ஸோ மற்றவர்களுக்கு கரண்ட்டு கொடுக்கணும் அப்படின்னா நைட்டு கண் விழித்து கரண்ட்டு கொடுங்கன்றார். ஏன்னா நைட்டு தான் அந்த சக்தி ஈஸியாக போகும். உங்களுக்கே அந்த கான்சன்ட்ரேஷன் நைட் டைம் நல்லா வரும். நைட் டைம், அதிகாலை டைம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு பாபா குழந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துருக்குறாங்க. நைட்டு எப்போ எழுந்திரிச்சாலும் உட்காந்துட்டு யோகா பண்ணிகிட்டு இருக்கிறார் அவர். ஆச்சரியமாக இருந்துச்சு. படுப்பார், டக்குன்னு ஏஞ்சிக்குவார். அவங்க ஒய்ஃபு திட்டுவாங்க, எதுக்கு இப்படி ஏஞ்சிக்கிட்டே இருக்கிற, உடம்பு சரியாக வேண்டாமான்ட்டு. அவர் பாட்டுக்கு உட்காந்து யோகா பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் பாபாவை நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்களோ அதிகாலையில் எழுந்திருச்சு எந்த அளவுக்கு பாபாவை நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஈர்ப்பு இருக்கும் அப்படின்னு பாபா சொல்கிறார். பாபாவை பிடிச்சி இழுப்பீங்க நீங்கள். பாபாவும் உங்களுக்கு சர்ச் லைட் கொடுக்குறாரு. ஏன்னா அந்த 2 to 5 அந்த டைம் உங்களுக்காகவே ஒதுக்கிடுறார், குழந்தைங்களுக்காகவே. அதுக்கப்புறம் பக்தர்களையும் பார்க்க போயிடுறார். அப்போ அன்பு வந்து ஷேர் ஆகிடுது இல்லையா? இப்போ எல்லா குழந்தைங்களும் எனக்கு மட்டும் அன்பு வேணும்னு தானே நினைக்கிறாங்க லௌகீகத்திலே. அதே மாதிரி குழந்தைக்காகவே அவர் டைம் ஒதுக்குறாரு. ஆனாலும் எல்லாருமே அவர் குழந்தைங்க. நேரடி குழந்தைங்களுக்காகவே இந்த நேரத்தை ஒதுக்குறார். ஸோ ஒரு ஆத்மாவை நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு சர்ச் லைட் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். அதை நீங்கள் கருணைன்னும் சொல்லலாம், ஆசீர்வாதம்னும் சொல்லலாம் இல்லையா? அந்த ஆத்மாவுக்கான வழியை கொடுக்குறோம், யோக சக்தியை கொடுக்குறோம். இது ஏற்கனவே நாடகத்தில் அனாதியாக நிச்சயிக்கப்பட்டிருக்குன்னு நமக்கு தெரியும். இது வெற்றி தோல்விக்கான விளையாட்டு. எது நடந்தாலும் நமக்கு ஓகே தான் இல்லையா? படைப்பவருக்கு கண்டிப்பாக நாடகம் பிடிக்கும் தானே. அப்போ படைப்பவருடைய குழந்தைக்கும் அது பிடிக்கும் இல்லையா? அப்பாவுக்கு பிடிச்சா குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். சூப்பராக சொல்லியிருப்பாங்க. பாபாவுக்கு பிடிக்காதது இந்த நாடகத்தில் ஏதாவது வரப்போகுதா? அப்போ அவர்கிட்டே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்கன்னா என்ன அர்த்தம்? இப்போ எனக்கு பிடிக்குதுன்னா குழந்தை, அது உனக்கும் தானே பிடிக்கணும் அப்படிங்கிறார். இந்த நாடகத்தில் ஒரே ஒரு தடவை தான் குழந்தைங்க கிட்ட பாபா வரார். அன்போடு வரார், இதயம் ஃபுல்லாக அன்போடு வரார் இல்லையா? ஆத்மபூர்வமாக, இதயபூர்வமாக குழந்தைங்களுக்கு சேவை செய்ய ஒரே தடவை தான் முழு கல்பத்திலையும் வரார். எல்லா குழந்தைகளையும் நேசிக்கிறார். தங்க யுகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒருவரை ஒருவர் அன்பு பாராட்டுவாங்க. விலங்குகளிடம் கூட அந்த மாதிரி அன்பு இருக்கும். ஸோ சொர்க்கத்தில் ஒரு விலங்கு கூட அன்பில்லாமல் வாழாது. அப்படி இருக்கும் பொழுது சொர்க்கத்தில் அன்பாக இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. இங்கே பாபா அன்பு கடலே வந்திருக்கிறார்களே, அவருடைய குழந்தைகளாகிய நீங்களும் மாஸ்டர் அன்பு கடலை இங்கே மாறணும். ஏன்னா இங்கே தான் யாருக்குமே அன்பு இல்லை, இங்கே தான் அன்பு தேவைப்படுது. அதை புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் அன்பு கடலாக சொல்கிறார். இங்கே நீங்கள் அன்பு கடலானீங்கன்னா இந்த சமஸ்காரம் அழிவற்றதாக உங்களுக்கு ஆகிடும் இல்லையா? கலியுகத்தின் இறுதி வரைக்கும் பாபா குழந்தைங்களுக்கு அந்த அன்பு இருக்கிறனால தானே சேவை பண்ணுறாங்க. அப்போ அது அழிவற்றதாக ஆகிடுது பாருங்கள் அந்த சமஸ்காரம். பாபா சொல்கிறார், நான் உங்களை முந்தைய கல்பத்தில் எப்படி அன்பானவராக மாற்றினோ அதே மாதிரி மாற்றுறதுக்காக தான் வந்திருக்கிறேன். எப்பெல்லாம் குழந்தை சத்தமாக பேசுகிறத பாபா கேட்குறாரோ அப்போ அவர் இந்த ஞானத்தை கொடுக்கிறார்.
எப்போல்லாம் கோபப்பட்டு குழந்தை பேசுதோ அப்போல்லாம் பாபா வந்து என்ன சொல்லுவாராம், குழந்தை கோபப்படுறது நல்லது இல்லை, நீ இப்போ கோபப்படுறதுனால உனக்கும் துக்கம், மற்றவர்களுக்கும் நீ துக்கத்தை கொடுக்குற, அதனால் கோபப்படுவது நல்லதில்லை அப்படின்னு பாபா சொல்கிறார். ஏன்னா பாபா உங்களுக்கு நிரந்தரமாக சந்தோஷத்தை மட்டுமே கொடுப்பவர். அப்போ பாபா மாதிரி நீங்கள் ஆகணும் இல்லை? இல்லை இந்த பாபாவை போய் கோபக்காரர், கடுமையான தண்டனை கொடுப்பவர், அப்படி இப்படின்ட்டு குரான் பைபிள் எல்லாத்துலேயும் போட்டிருக்கோம். ஆனால் அது பாபா பண்ணல, அது தானாக நடக்கிறது. இந்த அன்பு இருக்குது பாருங்கள், அந்த 100 வருடத்தில் எல்லா குழந்தைக்கும் நன்மை கொடுத்துட்டு போயிடுறாரு பாருங்கள். இதுதான் அவருடைய குணம். நிரந்தர சந்தோஷம் கொடுக்குறார். இல்லை எனக்கு ஒரு குழந்தை கொடு, எனக்கு ஒரு பங்களா கொடு, இந்த மாதிரி அற்ப காலம் இதில் வந்தார்னா ஒட்டுமொத்தமாக சொர்க்கமாக்கிட்டு போயிடுறார். ஸோ அந்த மாதிரி குழந்தைகளும் மாறணும். சந்தோஷத்தை மட்டுமே நிரந்தரமாக கொடுக்கணும் எல்லார்கிட்டையும். நாம் அஞ்ஞானத்தில் அதுவும் நாஸ்திகனாக இருக்கும்போதெல்லாம் கடவுளை பற்றி எல்லாம் கூட தப்பாக பேசியிருப்போம். அதெல்லாம் பாபா பொருட்படுத்தியிருந்தால் நம்மளை பாபா குழந்தை ஆக்கியிருப்பார். இன்றைக்கி ஆக்சுவலாக எல்லாருமே நாஸ்திகர்கள் தான், அது ஒன்று இருக்குது இல்லையா? ஸோ அதனால் அதான் சொல்கிறாரு, இருக்கிறதுல அதிக நிந்தனை எனக்கு தானே இருக்குது, நீங்கள் கொஞ்சம் பொறுத்துக்கோங்களான்றார். யாருக்கும் துக்கம் கொடுக்காதீங்க, ரொம்ப ரொம்ப அன்பானவர் ஆகணும். ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்து சின்ன வயசுலேருந்து ஒவ்வொரு சூழ்நிலை கோபப்பட்டால் தான் காரியம் நடக்கும்ன்றதை அவங்க அப்பா அம்மா கற்றுக் கொடுக்குறாங்க, டீச்சர் கற்றுக் கொடுக்குறாங்க. அப்படியே கெட்டு போச்சு. அன்பாலேயே காரியம் நடக்கும்ன்றதை நீங்கள் நடத்தி காட்டுங்க இல்லையா? நீ நினைக்கிறது தப்புன்னு வாயை திறந்து சொன்னால் கூட கோபம் வந்துடும். அப்போ நீங்கள் அன்பாக நடந்து காட்டுங்க, அப்போ உங்கள் குணம் அவங்களுக்கு போகும். ஸோ அதனால தான் பாபா சொல்கிறார், எந்த காரணத்தை கொண்டும் அவங்க என்ன வேணாலும் பண்ணியிருக்கட்டும், திருப்பி நீங்கள் துக்கம் கொடுக்கக்கூடாது. உங்களுக்கு துக்கம் கொடுக்குறாங்களா, அன்பு கொடுங்க. ரொம்ப துக்கம் கொடுக்குறாங்களா, ரொம்ப ரொம்ப அன்பு கொடுங்கன்ற. நீங்கள் எப்போ இந்த அன்பான தந்தையை ரொம்ப அன்பாக நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் உங்களுக்கே நன்மை செய்வீங்க, மற்றவர்களுக்கும் நன்மை செய்வீங்க. இல்லை அவருடைய நினைவிலேயே மூழ்கணும். ஒருத்தர் திட்டுறாங்க அப்படின்னும் பொழுது, பாபா நான் ஏதோ பாவம் செஞ்சுருக்கிறேன் இல்லையா அப்படின்ட்டு, இப்படிப்பட்ட பாவியை நீ தேர்ந்தெடுத்திருக்கிற பாபான்னா பாபா கிட்ட நீங்கள் அழுவுங்க. அவங்க திட்டுறதுக்காக அழுவலை, நீங்கள் செய்த பாவத்துக்காக அழுவுறீங்க. ஸோ அப்போ அது உணர்வுபூர்வமான பாபாவுடைய நினைவாக மாறிடும் இல்லையா? ஸோ நீங்கள் ரொம்ப ரொம்ப அன்பானவராகணும். அப்போ தான் அதுக்கு அன்பான பாபாவை அன்பாக நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். உலகத்தின் தலைவன் விருந்தாளியாக வந்திருக்கிறார் உங்ககிட்ட இல்லையா? இப்போ புதுசாக இப்போ யூடியூபர்ஸ்லாம் விலாக் பண்ணுறன்ட்டு ஒவ்வொரு நாட்டுக்கு போவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நாட்டில் இருக்கிற யூடியூபரோட இவங்க பேசிக்கிட்டு போவாங்க, அல்லது அழைச்சிட்டு போகிறதுக்குனே கைடு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இங்கே விருந்தாளியாக அவர் வந்திருக்கிறார். இப்போ பாபா சொல்கிறாரு, குழந்தைகளாகிய உங்களுடைய உதவியின் மூலமாகத்தான் இந்த உலகத்துக்கே நன்மை நடக்கப் போகுதுன்றார். ஸோ அதோடைய நினைவு தான் இந்து மதத்தில் அந்த கோயிலில் பூசாரி வைக்கிறது இல்லையா? பூசாரி இல்லாமல் கடவுளை பார்க்க முடியாது. பாபா குழந்தைங்க இல்லாமல் பாபாவுடைய அறிமுகம் யாருக்கும் கிடைக்காது. எப்படி ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு அப்பா ரொம்ப ரொம்ப அன்பானவராக இருக்கிறாரோ, அதே மாதிரி அப்பாவுக்கும் ஆன்மீக குழந்தைகளாகிய நீங்கள் ரொம்ப ரொம்ப அன்பாக இருக்கிறீங்க. பாபாவுக்கு நீங்கள் அன்பாக தான் தெரியுறீங்கன்ற. உங்களுக்கு எப்படி பாபா அன்பாக தெரிகிறார், அதே மாதிரி எனக்கும் நீங்கள் எல்லோரும் ரொம்ப ரொம்ப அன்பானவர்களாக தெரியுறீங்க. ஏன்னா என்னுடைய வழிப்படி ஒட்டுமொத்த உலகத்துக்கும் நன்மை செய்ய போகிறது நீங்கள் மட்டும்தான்.
அப்போ அதுதான் அன்பு இல்லையா? நாம் இந்த ஈஸ்வரிய பரிவாரத்தில் உட்காந்துட்டு இருக்கிறோம். நேரடியாக உங்கள் முன்னாடி பாபா உட்காந்துட்டு இருக்கிறார். நீங்கள் சொன்ன மாதிரி நான் பாபாவுமே இல்லையா, நீங்கள் சொல்லியிருக்கீங்களா, பாபா நான் உங்கள் கூட தான் சாப்பிடுவேன், உங்கள் கூட தான் உட்காருவேன். அந்த மாதிரி பாபா நான் உங்கள் கூடயே சாப்பிட்றேன் பாருங்கள், உங்கள் கூடவே உட்காந்துட்ருக்குறேன் பாருங்கன்ற சிவபாபா இவருக்குள்ளே வந்து சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, ஆக்சுவலாக பாபா சாப்பிட மாட்டார், பிரம்மா பாபா தான் சாப்பிடுவார். பட் மேபி உள்ளே இருந்தாலும் இருக்கலாம் குழந்தைங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக. மற்றபடி பாபா சாப்பிட்றது கிடையாது. அபோக்தா இல்லையா, அவர் எதையும் அனுபவிக்காதவர். இல்லாட்டினா இங்கே ஏதாவது பிரிண்டிங் மிஸ்டேக்கில் கொஞ்சம் கட்டாயம் இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதோ ஒன்று வரும்போது இது நம்ம பாபாவுக்கு பண்ணுற சத்தியம். பாபா உன்னோடு தான் சாப்பிடுவேன், உன்னோடு தான் உட்காருவேன் அப்படிங்கிறது. சிவபாபா பிரம்மா உடம்புக்குள்ளே உட்காந்துட்டு சொல்கிறாரு, இனிமையான குழந்தைகளே, உங்கள் உடலை மறந்துடுங்க, உடலின் உறவுகளை மறந்துடுங்க, என்னை மட்டும் நிரந்தரமாக நினைவு பண்ணுங்க. இது உங்களுடைய கடைசி ஜென்மம். இது பழைய உலகம். இந்த பழைய உடலே முடியணும். ஸோ இது ஆக்சுவலாக இப்போ கும்பமேளா நடக்குது இல்லையா, அந்த கும்பமேளாவில் வந்து நாகசாது அப்படின்னு வருவாங்க, அதாவது நிர்வாணமாக இருப்பாங்க அகோரிகள். அவங்களை பற்றி பார்க்கும்போது என்ன இருக்குதுன்னா, நிறைய பேருக்கு அந்த கும்பலில் அவங்கள பார்க்கும்போது நம்மளும் இப்படி ஆகணும்னு தோணும். அந்த கும்பமேளாவில் தான் நிறைய பேர் மாறுவாங்க போல இருக்குது. அப்போ அவங்களுக்கு கடுமையான டெஸ்ட்டெல்லாம் வச்சு தான் எடுப்பாங்க. மெயினாக பிரம்மச்சரியம் நம்ம ஃபாலோ பண்ணுறது, பிரம்மச்சரியம் இருக்குது மெயின். அடுத்தது தனக்குத்தானே இறுதி சடங்கு பண்ணணும், செத்துட்டேன் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும். அப்புறம் உங்கள் குடும்பத்தினருக்கெல்லாம் இறுதி சடங்கு, அப்பாவுக்கு தனியாக, அம்மாவுக்கு தனியாக, அண்ணனுக்கு தனியாக, தங்கச்சிக்கு தனியாக, எல்லாருக்கும் இறுதி சடங்கு பண்ணணும். எல்லாம் செத்துட்டாங்க, நீயும் செத்துட்ட, அவங்களும் செத்துட்டாங்க இல்லையா? இப்போ பாபா நமக்கு சூக்ஷ்மமாக பண்ண சொல்கிறத அவங்க ஸ்தூலமாக பண்ணுறாங்க. ஸோ செத்ததுக்கப்புறம் அது சாம்பல் ஆகிடுது இல்லையா, எரிஞ்சிட்டால் சாம்பல் ஆகிடுவாங்க. ஸோ அந்த சாம்பலை தான் எடுத்து மேலே பூசிக்கிறாங்க. என்னடா அவங்கெல்லாம் மேலே விபூதி பூசிக்கிறாங்க, சாம்பல் பூசிக்கிறாங்கன்னா, பணமாக இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக. ஸோ பிணத்துக்கு எதுக்கு அழகான துணி எல்லாம், அதனால தான் அவங்க ட்ரெஸ்ஸு போடாமல் இருக்கிறாங்களாம். ஆனால் இங்கே பாபா குடும்பத்தில் இருந்துக்கிட்டே நீ அப்படி பண்ணுன்றார். அன்பாக நடந்துக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க வந்து பாரதத்திற்காக உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கணுமா. ஏன்னா ஒரு காலத்தில் அவங்க வந்து அந்த முஸ்லீம் படையெடுப்புகள் வரும்போதெல்லாம் சண்டையெல்லாம் போட்டாங்களாம். இப்போயும் நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த கும்பமேளாவிலே வந்து அவங்க அந்த கத்தியை சுட்டுறது, கம்பு சுற்றுறது, இது மாதிரி நிறைய வீர சாகசங்கள்லாம் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஒரு காலத்தில் வந்து போரும் புரிந்து இருக்கிறாங்க. பாரதத்துக்காக, சனாதன தர்மத்துக்காக உயிரையும் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ். இதெல்லாம் இருந்தால் தான் அவங்களுக்கு தீட்சையே கொடுக்கப்படும், அதுக்கப்புறம் ட்ரைனிங் கொடுக்கப்படும். ஸோ அப்படி பாரதத்தை அதிகமாக நேசிக்கிறது நீங்கள் தான்னு பாபா சொல்கிறார். ஆனால் நம்ம குப்தமாக இருக்கிறோம், அதான் முக்கியமான விஷயம். ஸோ இப்போ அங்கே நம்மளுடைய இதே 2 ஏக்கர் இடம் கொடுத்துருக்குறாங்களாம் பிரம்மகுமாரிகள் ஒரு கண்காட்சி மாதிரி அமைக்கிறதுக்கு. ஸோ எல்லா சென்டரில் இருந்தும் அங்கே வரலாம் அப்படின்னு லெட்டர்லாம் வந்திருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா மெயின் கூட்டம் வந்து அந்த நாகசாதுவை பார்க்க தான் போகுதுங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தா ஈஷா யோகா சத்குரு வேறு அங்கே போயிட்டார். அப்புறம் என்ன, கூட்டம் ஃபுல்லாக அங்கே தான் போகும். ஸோ நம்மளும் ஒரு விதத்தில் அங்கே ஒரு யுத்தமே நடக்குது, எது சத்தியம்னு போதிக்கிறதுல. ஸோ நம்ம சக்தி கொடுப்போம், போக முடியாதவர்கள் சக்தி கொடுப்போம், அதுதானே ரொம்ப முக்கியம் இல்லையா? சக்திசாலியான வாயுமண்டலத்தில் உருவாக்குவோம். நமக்கு அந்த பாஷை தெரியாமல் இருக்கலாம்,
சக்தி கொடுப்போம். அதுக்கு பாஷை தேவையில்லை இல்லையா? ஸோ அதில் கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். 45 நாள், 3 நாள் போய் இது 3ஆவது நாள் நினைக்கிறேன். இன்னும் 42 நாள் இருக்குது. சக்தி கொடுக்கறதுக்கு அற்புதமான வாய்ப்பு. ஸோ அங்கெல்லாம் சுற்றிட்டு அந்த பிரம்மகுமாரி மியூசியத்துக்குள்ளே வரும்போது அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் வைப்ரேஷன் தெரியணும். அவங்க சேவை செய்து செய்து டயர்டாக கூட போயிருப்பாங்க. நம்ம இங்கேருந்து சக்தி கொடுக்கணும். பாபா சொல்கிறார், உங்களுடைய உடலையும் உடல் உறவுகளையும் மறந்து என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க. மறந்தால்தான் நினைவு செய்ய முடியும். அப்போ முஸ்லீம்கள் படையெடுத்து வரும்பொழுது ஃபஸ்ட்டு அவங்க ஒரு பெரிய விஷயமாக நினைக்கலையாம். பார்த்தா 4000 சாதுக்கள் சேர்ந்து 5000 முஸ்லீம் படையினரை வீழ்த்தினது அவங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சான். என்னடா இவங்களுக்கு கல்யாணமும் இல்லை, குடும்பமும் இல்லை, வெறித்தனமாக இருக்கிறாங்க, சனாதனத்துக்காக உயிரை விட தயாராக இருக்கிறாங்க. ஆனால் போர் வீரர்கள் அப்படி இல்லையே, அவனுக்கு குடும்பம் குட்டி இருக்கும்ல, அவன் பார்த்து தான் சண்டை போடுவான். இவங்களுக்கு இழக்கிறதுக்கு எதுவும் கிடையாது, ஆல்ரெடி செத்து தான் வந்திருக்கிறோன்னு வராங்க. ஸோ அந்த மாதிரி நாமளும் இறந்துட்டோம். ஆனால் நம்ம சண்டை போட தேவை கிடையாது. நேற்று பாபா சொன்னார் இல்லையா, காங்கிரஸ்காரங்க ஜெயிலுக்குலாம் போனாங்க. நீங்கள் அதெல்லாம் போக தேவையில்லை. இந்த செய்தியை கொடுக்கணும், பற்றை விடணும், சொர்க்கத்தை உருவாக்குறோம். பாபா நினைவிலேயே இருந்து தூய்மையாகணும். இது உங்களுடைய கடைசி ஜென்மம் இல்லையா? அவங்க தனக்குத்தானே இறுதிச் சடங்கு பண்ணுறாங்க. இங்கே பிறவியே கடைசி பிறவி. நீங்கள் செத்துட்டீங்க, ஆனால் மிகப்பெரிய சேவை இருக்குது. ஸோ அவங்களும் யோகா தபஸ்யாலும் பண்ணுவாங்க. ஆனால் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரில, பட் ரொம்ப கடுமையாக இருக்கும் அவங்க பண்ணுறதுலாம். தலைகீழே நிற்கிறது, அந்த நான் கடவுள் படத்துலலாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இது பழைய உலகம். இந்த பழைய உடம்பு அழிய போகுது. அதனால் இந்த பழைய உலகத்தின் மீதும் பழைய உடலின் மீதும் உங்களுக்கு ஏன் பற்று? நீங்கள் செத்துட்டிங்கன்னா உலகமே செத்துட்டா மாதிரி தான் உங்களுக்கு. சூப்பரான லைனை. முயற்சி செய்கிறதுக்கு இந்த சங்கமயுகத்தின் ரொம்ப கம்மியான நேரம் மட்டுமே இருக்குது. அப்போ எவ்வளோ கவனம் கொடுக்கணும். கடைசியில் வந்திருந்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக ஓடணும். சில குழந்தைங்க கேட்குறாங்க, பாபா எவ்வளோ நாளைக்கு இந்த ஞானம் இருக்கும் பாபா? பாபா சொல்கிறார், தெய்வீக ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிற வரைக்கும் இந்த ஞானம் இருக்கும். ஞானத்தை சொல்லிகிட்டு இருப்பேன். ஸோ பாபா சொல்கிறத நிறுத்திட்டார். பட் இருந்தாலும் அந்த ஞானத்தை படிக்கிறோம் இல்லையா? அப்போ ஸ்தாபனை ஆயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. பிறகு நீங்கள் புது உலகத்துக்கு மாற்றலாகிடுவீங்க. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன இதெல்லாம் வயசானவங்க தானே இந்த இதெல்லாம் எடுக்கணுன்ட்டு. அதுக்கு தான் சொல்கிறாரு, இது கடைசி ஜென்மம், பழைய உலகம் முடிய போகிற நேரத்தில் இருக்கிறீங்க. இப்போ நினைக்காம எப்போ நினைப்பீங்க? நீங்கள் இறந்துட்டால் உலகமே செத்து போட்ட மாதிரி தான், அழிஞ்ச மாதிரி தான். அதனால் ரொம்ப கம்மியான நேரம் தான். இந்த சங்கமயுகத்தில் நாம் எவ்வளோ நேரம் இருக்கிறோன்றது ஒன்று இருக்குது. அதுவும் புரிஞ்சிக்கக்கூடிய சக்தியோட. போய் பிறந்துட்டுனா ஒன்றுமே தெரியாது. சில குழந்தைங்க கேட்குறாங்க. அதுக்கு பாபா சொல்கிறாரு, தெய்வீக ராஜ்யம் ஸ்தாபனை பண்ணுற வரைக்கும் இது நடக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் புது உலகத்துக்கு மாற்றலாகிடுவீங்க. ஸோ பாபா எவ்வளவு நிரகங்காரியாக சேவை செய்கிறார். உலகத்தையே சொர்க்கமாக்குறாரு. அவருக்கு கொஞ்சம் கூட அகங்காரம் இல்லை. நம்மளை ஒன்றுத்துக்கும் உதவாத நம்மை ஒரு கோபுரத்தின் உச்சத்தில் வைக்கிறார். ஆனால் கொஞ்சம் கூட அந்த அகங்காரமே இல்லை. ஸோ குழந்தைகளும் அந்த மாதிரி சேவை செய்யணும், அவ்வளவு சேவை செய்யணும். பாபா எந்த அளவுக்கு சேவை செய்கிறார் அந்த அளவுக்கு சேவை செய்யணும். பாபா சொல்கிற ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணணும். நீங்கள் எப்போ உங்களுடைய வழியை ஃபாலோ பண்ணுறீங்களோ அப்போ உங்கள் அதிர்ஷ்டத்தை நீங்களே அழிச்சிக்கிறீங்கன்னு அர்த்தம். பிராமணர்களாகிய நீங்கள் கடவுளுடைய நேரடி குழந்தைகள். ஸோ அப்போ பிரம்மாவுடைய குழந்தைகள்னால் சகோதர சகோதரிகள் உங்களுக்குள்ள. கடவுளுக்கோ பேரன் பேத்திகள். பிரம்மாவுக்கு மகன் மகள், சிவபாபாவுக்கு பேரன் பேத்திகள்.
ஸோ தாத்தாவுடைய சொத்தை நம்ம அடையிறோம். எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு பதவி கிடைக்கும். ஸோ இதில் விடுபட்டு இருக்கிறதுக்கான பயங்கர பயிற்சி உங்களுக்கு தேவை இல்லையா? பாபாவை நினைக்கிறதுன்றது பாபா ஒரு அவ்யக்த முறையில் சொல்லியிருப்பார். முதல்ல நீங்கள் தனியாகி பிறகு பாபாவோட இணையணுன்றார். தனியாகினா என்ன அர்த்தம்? எல்லா உலகியல் உறவுகள், உங்கள் உடல் எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு வெறும் ஆத்மாவாகி அப்புறம் பாபாவோட இணையணும். இல்லை அது இல்லாமலே பாபாவோட இணையிறதுன்னா அது கரெக்டான நினைவு கிடையாது, கரெக்டான கம்பைன்டு ஸ்வரூப் கிடையாது. ஸோ அப்போ மற்றதுலேருந்து விடுபட்டு இருக்கிறதுக்கு அவ்வளோ பயிற்சி வேணுன்றார். ஏன்னா பாபாவுடைய முதல் கட்டளையே தேகமற்றவர் ஆகுங்கள் இல்லையா? ஆத்மாவை அழிச்சிட்டு போகணும். அப்போ உடம்புலேருந்து ஆத்மா வெளியேறணும். இப்போ ஆனந்தமாக வெளியேறணும் அப்படின்னா உடல் என்பதை மறந்துடுங்க, உடலின் உறவுகளை மறந்துடுங்க. ஆத்மான்ற உணர்வில் இருங்க. எல்லா ஆத்மா ஒரே மாதிரி தான் இருக்கும்ட்டார். அப்போ எது எந்த ஆத்மான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடாது. அந்த ஆத்மா அதோடைய நடிப்பு நடிக்குது, அவ்வளோதான். ஆத்மா அபிமானி ஆகுங்கள். ஆத்மான்னு உணர்ந்து உங்கள் அப்பாவாகிய என்னை நினைவு செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கலப்படம் அழுக்கு எல்லாம் நீங்கி சுத்த தங்கமாக நீங்கள் மாறுவீங்க. அப்போ நீங்கள் அதிகாரத்தோடு சொல்லலாம், பாபா, என் இனிமையான பாபா, உங்களுடையவராக என்னை மாற்றி எல்லாத்தையும் எனக்கு ஆஸ்தியாக எழுதி வச்சிங்களே பாபா அப்படின்னு அதிகாரமாக நீங்கள் சொல்லலாம். எப்போ? பாபா நினைவிலேயே மூழ்கி இருக்கும்போது இப்போவே சொல்லலாம். எழுதி கொடுத்தாச்சு, அதில் டவுட்டே தேவையில்லை. ஏன்னா அங்கே போனப்புறம் உங்களுக்கு ஞாபகம் இருக்க போகிறது கிடையாது. இப்போவே நாராயணன் ஆக்கிட்டார். இப்போ உங்ககிட்ட இருக்கிற ஆஸ்தி மோசமான கலியுகத்தில் கூட உங்ககிட்ட இருந்து யாரும் திருட முடியாது இல்லையா? ஆனால் நீங்கள் கவனம் வைக்கணும். அது ஒன்று இருக்குது, மாயா திருடிடும் இல்லையா? சொர்க்கத்துக்கு போனப்புறம் யாரும் திருட மாட்டாங்க, அது உங்கள் கூடவே தான் இருக்கும். ஸோ இங்கே கவனம் மட்டும் இருக்கணும், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அந்த போதை இருக்கணும். தன்னுடைய அனைத்தையும் பாபா என் பேரில் எழுதி வச்சிட்டாரு. இது ஆக்சுவலாக வள்ளலார் எழுதிய திருவருட்பால எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு உறவினர், தீவிர வள்ளலார் பக்தர். அவர் சொல்வார், மகனே, உனக்காக இந்த உலகத்தையே ஆளும் செங்கோலை உன்கிட்ட கொடுத்தேன் அப்படின்ட்டு சிவபெருமான் சொல்கிறாராம் வள்ளலார்கிட்ட. ஏன்னா அவர் கருணையே உருவாக இருக்கிறதுனால கொடுத்தாராம். அவர் தீவிர சிவபக்தர் இல்லையா வள்ளலார். ஆனால் அவங்களுக்கு தெரியாது என்ன கிடைக்கும்ன்ட்டு. ஸோ இப்போ நமக்கு எவ்வளோ போதை இருக்கணும். இப்போ பாருங்களா, அங்கே வள்ளலார் கடவுள் தன்கிட்ட பேசினதாக என்ன எழுதி வச்சிருக்கிறாரோ அதை அப்படியே பாபா சொல்கிறாரு பாருங்க. அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க, பாபா, என்னை உன்னுடையவனை ஆக்கி உன்னுடைய அனைத்துக்கும் என்னை அதிகாரி ஆக்கினியே, என்கிட்ட நீ கொடுத்த ஆஸ்தியை அபகரிக்க யாரும் கிடையாதே. அந்த அளவுக்கு போதை உங்களுக்கு இருக்கணுன்ற. ஸோ நீங்கள் அனைவருக்கும் முக்தி, ஜீவன் முக்திக்கான வழியை காட்டக்கூடிய லைட் ஹவுஸ்ன்றார் இல்லை? எல்லாம் இருட்டில் இருக்கிறாங்க. கடலில் போகும்போது எது கடல் எது கரை எதுவுமே தெரியாமல், பூமி எங்கே இருக்குது, நம்ம எவ்வளோ தூரத்தில் இருக்கிறோன்னே தெரியாமல் படகுல போயிட்டுருப்பாங்க. அப்போ அந்த லைட்டை பார்க்கும்போது அது சுற்றிக்கிட்டே இருக்கும். அது சுற்ற அது மின்னி மின்னி எரியிற மாதிரி தெரியும். அப்போ அவங்க கண்டுபிடிச்சிடும், ஓ, இங்கே பக்கத்தில் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படின்ட்டு. ஸோ உலகத்துக்கு ஒளியாக, கலங்கரை விளக்காக நீங்கள் இருக்கிறீங்க. முக்தி ஜீவன் முக்தியை காட்டுற, முக்தி ஜீவன் முக்திக்கான வழியை காட்டக்கூடிய கலங்கரை விளக்கு. அதனால் பாபா சொல்கிறார், நடந்தாலும் உட்கார்ந்தாலும் அமர்ந்தாலும் நான் ஒரு கலங்கரை விளக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. என்னை பார்க்கும்பொழுது சொர்க்கத்தின் ஞாபகம் அவங்களுக்கு வரணும்.
எங்கேயோ பார்த்துருக்குறேனே, இதே மாதிரி என்கிட்ட யாரோ எப்போவோ பேசியிருக்கிறாங்களே, ஏதோ ஒரு ஜென்மத்தில் பேசியிருக்கிறாங்களே, அப்படி பல ஜென்மத்துக்கு முன்னாடி இருந்த உணர்வை தோன்றா மாதிரி இருக்கணும் உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய அந்த பரிசுத்தமான பார்வை. அதுதான் லைட் ஹவுஸாக இருக்கிறதுன்றது இல்லையா? ஒளியாகவும் நினைக்கணும், அந்த ஒளியின் குணத்தையும் வெளிப்படுத்தணும். பாபா சொல்கிறார், குழந்தைகளே, இப்போ ரொம்ப ரொம்ப கம்மியான நேரம் தான் இருக்குது. அதைத்தான் ஒரு நொடி அரை நொடின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ கம்மியாயிடுச்சு இல்லை? கடைசியில் அந்த இதில் நிறைய படங்களில் சஸ்பென்ஸாக ஹார்ட் பேஷண்ட் இருப்பார், இசிஜியை காட்டுவாங்களே, அப்படியே மேலே கீழே போய்கிட்டே வரும், அப்படியே திடீர்னு ஒரு கோடாகிறதுக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்குது. உலகம் முடிகிறதுக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்குது. உடலை விட்டு உயிர் பிரிகிறதுக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்குது. அதனால் எவ்வளவு முடியுமோ அந்த ஒரு தந்தையுடைய நினைவிலிருந்து சார்ட்டை அதிகரிச்சுக்கிட்டே இருங்கன்ற. இப்போ விட்டிங்கன்னா எப்பவும் கிடையாது. எவ்வளவு முடியுமோ நினைவிலே இருங்க. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட அதிர்ஷ்டசாலி அன்பான ஞான நட்சத்திரங்களுக்கு பாப்தாதாவின் இதயபூர்வமான ஆழமான அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். நம்மளும் பாப்தாதாவுக்கு இதயபூர்வமான அன்பு நினைவுகளை கொடுக்குறோம், நம்மளை அதிர்ஷ்டசாலி நட்சத்திரமாக ஆக்குனதுக்காக. ஸோ இன்னொரு அவ்யக்த முரளி அதில் வருது. அவ்யக்த மகா வாக்கியங்கள். நிரந்தரமாக யோகியாக இருங்க. எப்படி ஒரு இருட்டான ரூமுக்குள்ளே போய் ஒரு செகண்டில் சுவிட்சை போட்டோடனே லைட் எரியுது. ஒரு செகண்டு தான் சுவிட்சை ஆன் பண்ணவும் முடியும், ஆஃப் பண்ணவும் முடியும். அந்த மாதிரி ஒரு வினாடியில் இந்த உடலை ஆதாரமாக எடுங்க. இன்னொரு வினாடியில் இந்த உடலை கடந்து உடலற்ற நிலையில் நிலைத்திருங்கள். ஆத்ம உணர்வில் நிலைத்திருங்கள். ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்திருங்கள். ஒரு வினாடியில் உடலுக்குள்ளே வாங்க. பிறகு அடுத்த வினாடியே உடலற்றவராக மாறிடுங்க. இந்த பயிற்சி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பயிற்சி. வருவதும் போவதுமாகன்னு ஒரு பயிற்சி அடிக்கடி சொல்லுவார் இல்லையா? இதுதான். பரந்தாமத்துக்கு போகிறோம் வரும், போகிறோம் வரும். இப்போ தான் நம்ம போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம். லவ் யூ பாபா. ஒரு விதத்தில் இதுதான், இதோடைய நினைவு தான் கல்யாணமான மறு வீடுன்ட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கும் பொண்ணு வீட்டுக்கும் போயிட்டு வருவாங்கல்ல, அந்த பொண்ணுக்கு பழக்கப்படுத்துகிறாங்களாம். அந்த மாதிரி மணமகள்களாகிய நம்மை பாபா பழக்கப்படுத்துகிறார். வா, பரந்தாமத்துக்கு வந்துட்டு வா, சொர்க்கத்துக்கு வந்துட்டு வா, சூக்ஷ்மோதனத்துக்கு வந்துட்டு வா, ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கிறார். அது உனக்கு பழகி போயிடணும், ஏன்னா அது உன்னுடைய இடம் இல்லையா? எல்லாமே இப்போ நடக்கிற விஷயம்தான் பாருங்கள். லௌகீக கல்யாணத்துலேயும் நடக்குது. ஸோ இந்த பயிற்சியில் பக்கா ஆகிறதுக்கு பேர் தான் கர்மாதித்த நிலைன்ற. நீங்கள் ஒரு துணியை அணியலாமா வேண்டாமான்றது உங்கள் கையில் தானே இருக்குது. அந்த மாதிரி இந்த உடலில் இருக்கலாமா வெளியில் வந்துடலாமான்றது உங்கள் கையில் இருக்கணும். நீங்கள் நினச்சா உடம்பை விட்டு வெளில வரணும், நினச்சா உடம்புக்குள்ளே பூந்துடணும் காரியம் செய்கிறதுக்கு. ஸோ எப்போ தேவை ஏற்படுதோ அப்போ நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்குவீங்க. தேவையில்லைன்னா அந்த ட்ரெஸ்ஸை கழட்டி வச்சுடுவீங்க. அதே மாதிரி தான் இந்த உடல்ன்ற ட்ரெஸ்ஸை தாரணை பண்ணுறதுலையும் அந்த உடலை விடுவதிலும் உங்களுக்கு அதே மாதிரி அனுபவம் ஆகணும். ஒரு ட்ரெஸ்ஸை கட்டுற மாதிரி இருக்கணும், டக்குன்னு உடம்பு விட்டு போகிறது. காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே இந்த பயிற்சி பண்ணுங்க. அதாவது காரியம் செய்யும்போது டக்குன்னு உடலுக்குள்ளே வந்து காரியம் செய்யுங்க. காரியம் முடித்த உடனே உடம்பை விட்டு வெளில வந்துடுங்கன்றார். அடுத்த செகண்ட் தான். அந்த காரியத்துக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது இல்லையா? ஒரு மண்வெட்டி எடுத்து தோட்டத்து வேலை செய்கிறீங்க. வேலை செஞ்சு முடித்தோடனே அதை மண்வெட்டி எடுத்து ஓரமாக கழுவி வச்சிடுறீங்களா? முடிஞ்சு போச்சு தானே. அந்த மண்வெட்டிக்கு அதுக்கப்புறம் வேலை கிடையாதுல்ல. அதுக்கு பேர் தான் கருவி இல்லையா?
இந்த உடம்பு கருவி, இந்த உடம்பு கருவியாக வச்சு ஒரு காரியத்தை செஞ்சுட்டா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். உடம்புக்கு எனக்கும் சம்மந்தம் கிடையாது. அப்படி விடுபட்டுருங்கன்றார். ஸோ நீங்கள் நடந்தாலும் சுத்தனாலும் இந்த உடலையும் ஆத்மாவையும் பிரித்து அனுபவம் பண்ணக்கூடிய பயிற்சி பண்ணுங்கள். இப்போ எதுவுமே நீங்கள் பயிற்சி பண்ண வர மாதிரி இந்த உடல்லிருந்து ஆத்மாவை பிரிக்கிற பயிற்சியை நடக்கும்போதும் சுற்றும் போதும் பண்ணிக்கிட்டே இருங்கன்றார். போகும்போது அப்படியே நான் பரந்தாமத்துக்கு போயிட்டேன், இப்போ அப்படியே ஒரு செகண்டில் பண்ணலாமே, இல்லை அப்படியே பரந்தாமத்தில் இருக்கிறேன், அப்படியே சூக்ஷ்மவாதனத்துக்கு வந்துட்டேன், அப்படியே ஒளி உடலாகி சக்தி கொடுத்துட்டே இருக்கிறேன், அப்படியே இந்த உடம்புல வந்து முரளி எடுக்கிறோம், முரளி கேட்குறோம். ஸோ எல்லா பயிற்சி மாதிரியும் இதுவும் பயிற்சி பண்ணால் வந்துடும். ஆனாலும் இதை யாரால் பயிற்சி பண்ண முடியும்? யார் இந்த உடலிலிருந்தும் உடலோடு இணைந்து இருக்கக்கூடிய அனைத்திலிருந்தும், இந்த ஒட்டுமொத்த உலகம், உறவுகள் எல்லாத்திலிருந்தும் விடுபட்டு எந்த விதமான பற்றும் இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்களால தான் இதை முடியும். ஸோ இதைத்தான் அங்கே நாகசாது அவங்க பண்ணுறாங்க. ஆனால் அவங்க போய் சண்டை போடுறாங்க. அப்போ தேசப்பற்று இருக்குது, நமக்கும் தேசப்பற்று இருக்குது. ஆனால் நம்ம பற்றி சண்டை போடுறதுல இல்லை. சண்டை போடாத உலகத்தை உருவாக்குறதுக்காக நாம் அமைதியாக சாட்சியாக பார்க்குறோம். இங்கே தான் வித்தியாசம் இருக்குது. குடும்பத்தில் இருந்துக்கிட்டு பற்றை விடுறோம். அவங்க குடும்பத்துக்கே போகலைன்னா தானாகவே பற்று இருக்காது. இல்லை 2 வருஷம் ஹஸ்பண்டு வீட்டுக்கே வரலைன்னா அந்த பொண்ணு வேறு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்குவா, செத்து போயிட்டாம்பள இருக்குன்ட்டு. ஸோ அவ்வளோ ஈஸி, பார்க்கவே இல்லைன்னா. ஆனால் குடும்பத்தில் இருந்துக்கிட்டே நீங்கள் பற்ற விடுறது தான் இங்கே முக்கியமான விஷயம். தினம் தினம் பார்ப்பீங்க, ஆனால் அந்த பற்றை கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் யோக பலம் இல்லையா? மற்றபடி பாபா சொல்கிறார், அந்த மாதிரி நாகசாது இவங்களாம் வந்து ஒரு சில கஞ்சா அந்த மாதிரி பொருளை சாப்பிட்டு உடலை குளிர்ச்சிப்படுத்திக்கிறாங்க. அது இயற்கையானது கிடையாதுன்றார். அவங்கக்கிட்ட நெருங்கவே பயமாக இருக்குது அப்படின்னு ஒரு லேடி ஆங்கர் சொல்கிறாங்க. ஈஷா யோகா ஜக்கி வாசுதேவ பேட்டி எடுக்கும்போது அவங்கக்கிட்ட நெருங்கவே பயமாக இருக்குது. இப்போ உங்ககிட்ட பேட்டி எடுக்கிற மாதிரி அவங்கக்கிட்ட கேட்கக்கூட முடியல. ஏன்னா அவங்க ஆக்ரோஷமாக அவங்க ஒரு வேறு உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம அன்பானவர்களாக இருப்போம். புத்தினாலே டக்கு டக்குன்னு விலகுறோம், அவ்வளோதான். டாக்டர் ஒரு பேஷண்ட்டே அன்பாக பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பார் இல்லையா? அவ்வளோதான். அந்த நேரத்துக்கு வரும்போது அந்த கேஸ் ஷீட்டை எடுக்கிறாரு. அப்போ பார்க்குறாரு, ஓ இப்படி போட்டிருக்க, என்னப்பா கரெக்டாக சாப்பிட்டியா, அப்படி இப்படின்னு என்னென்ன கேட்கணுமோ கேட்பார். அவ்வளோதான், அன்பாக கேட்பார். அதோட அடுத்த பேஷண்ட் போயிட்டால் இது ஞாபகமே இருக்காது. நமக்கு ஏதோ ஐயோ இந்த இது சொல்லலையே அப்படின்னு டாக்டர்கிட்ட வந்தால், அப்படியே நீங்கள் எந்த பெட்டு, அப்புறம் தான் கேஸ் ஷீட் எடுப்பார். அப்படின்னு அந்த செகண்டே டிட்டாச் ஆகிடுறார். ஸோ அந்த மாதிரி யார் வந்து முற்றிலும் விடுபட்டு இருக்கிறாங்க, உடலின் உறவுகள் எல்லாத்துல இருந்தும், அதுக்கு தான் போயிட்டு வர பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்க சொல்கிறார். ஆனால் அந்த பயிற்சி பண்ணுறதுக்கு கூட யார் விடுபட்டு இருக்கிறாங்களோ அவங்களால தான் பண்ண முடியும். இது ஆக்சுவலாக ஒரு சக்கரம். இந்த பயிற்சி பண்ணுறவங்களால தான் விடுபட்டு இருக்க முடியும். விடுபட்டு இருந்தால்தான் இந்த பயிற்சி பக்காவாக பண்ண முடியும், தனியாக இருக்க முடியும். அதுதான் தனியாகி பிறகு எனக்கு ஜோடி ஆகுங்கன்னு பாபா சொல்கிறார். உங்களுடைய சூக்ஷ்ம எண்ணத்தில் லேசான தன்மை இல்லை, உங்களால் விடுபட்டு இருக்க முடியல அப்படின்னா உங்களால் தனியாக அந்த உடலற்ற நிலையை அனுபவம் பண்ண முடியாது. தனித்து இருக்கிற நிலையை அனுபவம் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் வீண் விஷயத்தையே புத்திக்குள்ளே அனுப்பாதீங்கன்னு பாபா சொல்கிறார். காலைல ஏஞ்சோடனே அதுக்கு முன்னாடி நைட்டு எதை பார்த்தீங்க, பேசுனீங்க, இதுதான் டக்குன்னு ஞாபகம் வரும். ஸோ அதுக்கு தான் விடுபட்டு இருக்கணும்னு பாபா சொல்கிறார். அதனால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த பயிற்சியை பண்ணணும். முற்றிலும் விடுபடுற பயிற்சியை அனுபவம் பண்ணணும். முற்றிலும் விடுபட்டு இருக்கிறதுனா என்ன? அதாவது ஈஷா யோகாவில் ஒரு பயிற்சி பண்ணுவாங்களாம், அதுதான் இருக்கிறதுல உச்சக்கட்ட பயிற்சியாம்.
2-3 நாள் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருப்பாங்களாம், சாப்பிடாம, தண்ணி குடிக்காமல், தூங்காமல். ஸோ இதுதான் அவங்களுடைய உச்சக்கட்ட பயிற்சி. ஆனால் அதனால் எந்த நன்மையும் கிடையாது. ஆனால் நீங்கள் 24 மணி நேரமும் தனியாக விழிப்பு நிலையில் இருக்கணும். இதுதான் லட்சியம். இந்த நிலையில் நிலைச்சிருக்கிறதன் மூலமாகத்தான் மற்ற ஆத்மாக்களும் விடுபட்டு இருப்பதாக தங்களை அனுபவம் பண்ணுவாங்கன்ற. ஆக்சுவலாக கோயிலுக்கு போனோன்னே ஒரு சந்தோஷம் வருது இல்லையா, நம்மளை அறியாமல் ஸ்லைட்டாக விடுபடுறோம் உலகியல் விஷயத்துலேருந்து. அதனால தான் அங்கே அந்த வைப்ரேஷன் அதெல்லாம் ஃபீல் ஆகிறது. அப்படி உயிரோட்டமாக நீங்கள் உங்கள் முன்னாடி அவங்களுக்கு அது அனுபவம் ஆகணும்னா முற்றிலும் விடுபட்ட நிலையில் நீங்கள் நிலைச்சி இருக்கணும். வெறும் ஜோதியாக இருக்கணும். வெறும் அந்த ஜோதி வருது, இந்த ஜோதி வருது, இந்த ஜோதி வருது. அமைதியை கொடுத்து அனுப்பணும், ஆனந்தத்தை கொடுத்து அனுப்பணும், தூய்மையை கொடுத்து அனுப்பணும். இதே தான் மைண்டில் இருக்கணும். இதானே கோயிலில் நடக்குது. கோயில் என்ன பண்ணுறாங்க, கடவுள்கிட்ட இருந்து ஒரு ஜோதியை எடுத்துகிட்டு வராங்க தீவார்த்தனைன்ட்டு. எல்லோரும் அந்த ஜோதியை தான் தொட்டு கும்பிட்றாங்க. அந்த ஜோதி கொடுக்குது. எங்கே அதை அப்படியே பார்த்திங்கன்னா இப்படி தட்டி விடுவாங்க. நம்மளும் அதை தொட்டுட்டு நெத்தியில் தான் வைப்போம் கையை இல்லையா. அந்த ஆத்மா நெத்திக்கு போகுது, ஆத்மாவுக்கு போகுது. ஸோ அப்போ அங்கே ஜோதியாக பிரித்து எடுத்துகிட்டு வராங்க பாருங்கள். அது உண்மையிலே எந்த ஆத்மா தெரியுமா? பிராமண ஆத்மா. பூசாரி தான் எடுத்துகிட்டு வர்றாரு. இப்போ கடவுள்கிட்ட இருந்து சக்தியை வாங்கிட்டு ஒரு ஆத்மா விடுபட்டு வந்து கொடுக்குது. அப்போ அந்த விடுபட்டு இருக்கிற ஆத்மாவுக்கு மகிமை. ஸோ ஆத்மாக்களாகிய உங்கள் கிட்ட இருந்து இந்த நிலையை அவர்களும் அனுபவம் பண்ணுவாங்க. ஆமாம், லேசான தன்மை. இது வந்து நம்ம பயிற்சி பண்ண ஈஸியாக இருக்குங்க பிரதர். அதாவது இப்போ நீங்கள் ஒன்று சொன்னீங்க இல்லையா, நாகசாது வந்து அவர்கள் வந்து தனக்குத்தானே வந்து ஈம சடங்கு பண்ணிப்பாங்க, குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் செஞ்சுருவாங்க. உயிரோடு தான் இருக்கிறாங்க, இருந்தாலும் வந்து அந்த மாதிரி ஈம சடங்கு செய்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி நம்ம வந்து பாபா சொல்கிறாரு, இது நமக்கு வந்து புது பிறவி அப்படிங்கிறார். புது பிறவி அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம இந்த பிறவியில் இருக்கிறோம் அப்படின்னா பழைய பிறவியோட அம்மா அப்பாவோ அண்ணன் தங்கச்சியோ இல்லை நான் இப்போ மனைவியாக இருக்கிறோன்னா கணவனோ குழந்தையோ எந்த ஞாபகமே நமக்கு இருக்கிறது கிடையாது. அந்த மாதிரி இப்போது நமக்கு கிடச்சிருக்கிறது புது பிறவி அப்படின்னா பாபா தான் நமக்கு அப்பா, பிரம்ம பாபா தான் நமக்கு அம்மா. எல்லாருமே மற்ற எல்லா ஆத்மாக்களுமே நம்மளுடைய சகோதர ஆத்மாக்கள். இந்த நினைவு முதல்ல ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இருக்கணும். அப்புறம் பாபா சொல்லியிருக்காங்க அனைத்திலிருந்தும் விடுபட்ட நிலை. அந்த அனைத்திலிருந்தும் விடுபட்ட நிலையை நம்ம எப்படி பயிற்சி பண்ணலாம் அப்படின்னா, உண்மையிலே நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா நமக்கு எப்படிப்பட்ட மனநிலை இருக்கும், அந்த மனநிலையை எடுத்துகிட்டு வரும்பொழுது தானாகவே அந்த விடுபட்ட நிலையை உணர்வதற்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. அப்போது இந்த பயிற்சியை நம்ம அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணும் பொழுது அந்த விடுபட்ட நிலை, அந்த லேசான தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் வந்து உணர முடியும். இதை கண்டினியூஸாக பண்ணணும். நம்ம இப்போ நம்ம ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அப்படின்னா எப்போல்லாம் நமக்கு டைம் கிடச்சிக்கிட்டே இருக்குதோ அப்போல்லாம் இந்த மனநிலையை எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்கணும். ஒருவேளை நம்ம இப்போ இறந்துட்டோம் அப்படின்னா நம்ம எப்படி இருப்போம், இப்போ இறக்குறோம் அப்படின்னாலும் இப்போ அன்போ பாசமோ மற்றவங்களாம் மிஞ்சி போனால் 1 வருஷம் நம்மளை நினச்சி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே இவங்க இருக்கிறாங்களே, இப்போ இருக்கிறவங்க சொல்லவே தேவையில்லை, அவ்வளோதான். அதாவது முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா 15 நாள் காரியம் பண்ணுவாங்க, இப்போலாம் 3 நாளில் முடிச்சுட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க, அவ்வளோதாங்க பிரதர். அப்போது இதை பற்றி நம்ம கவலைப்படவே தேவையில்லை. ஏன்னா இப்போ எல்லாருமே இண்டிவிஜுவலாக நிற்கிற அளவுக்கு இப்போ ஃபெசிலிட்டி இருக்குது, டெக்னாலஜி இருக்குது, எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவங்கள பற்றின கவலையை நமக்கு முதல்ல வேணாம். அதுவும் பாபாவும் இருக்கார், அவரும் பார்த்துப்பார். ஸோ அதை எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ நான் பாபாவோட குழந்தை, அந்த எண்ணம் மட்டும் இருக்கணும். பாபாவுக்காக இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், அந்த எண்ணம் மட்டும் இருக்கணும். இப்போ இந்த பிறவியில் நான் பாபாவோட குழந்தை அப்படின்னா இப்போ நம்மளோட சுற்றி முற்றி குடும்பத்தார்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு சேவை செய்கிறதுக்காக தான் நான் இந்த வீட்டில் நான் இருக்கிறேன். பாபா என்னை அமுச்சிருக்காரு, போ குழந்த. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்க அத்தனை ஆத்மாக்களுமே நன்மை செய்யணும். அப்படிங்கிறப்போ ஒரு வீட்லேயும் ஒரு பாபா குழந்தை போய் ஆகணும். இப்போது
அப்போ நம்மளுக்கு தோணும், ஏன் பாபா மதுபனில் வர்றாரு, நம்ம ஏன் வந்து வடநாட்டில் பிறக்கல, நம்ம ஏன் தென்னிந்தியாவில் பிறந்திருக்கிறோம், அப்போ நம்ம வந்து சரியில்லையா அப்படின்னு கூட தோணும் நமக்கு சில நேரத்தில். அப்போது தமிழ்நாடு சரி, ஃபாரின் சரி, எங்கே பிறந்திருந்தாலும், அதாவது இந்த கடைசி டைமில் இப்போது பிரம்மா பாபா கூட பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசில் வந்து கொஞ்சம் ஏழையாக இருந்து கரெக்டாக அந்த டைம் வரும்போது அவர் பணக்காரனாகி இந்த பணத்தை யக்னத்துக்கு போடுற மாதிரி அவருடைய வரலாறு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி தான் நமக்கும் கூட நம்ம எங்கே பிறந்திருந்தாலும் கூட ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம சேவைக்காக மட்டும்தான் நம்ம இங்கே சுற்றி முற்றி எங்கே வேணாலும் பிறந்திருக்கிறோம். நம்மளுக்கு தோணும், ஏன் நம்ம வந்து பிரம்மா பாபா கூட இல்லை, மம்மா கூட இல்லை அப்படின்னு ஃபீல் இருக்கும் நமக்கு. ஏன் நம்ம முன்னாடியே பிறந்திருக்கலாமே, பிரம்மா பாபா வாழ்ந்த காலத்தில் கூட பிறந்திருக்கலாமே அப்படின்னு கூட நமக்கு தோணும். ஆனால் பாபா நம்ம மேலே நம்பிக்கை வச்சு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கிறார். ஏன்னா ஒரு குடும்பத்துலேயும் அந்த ஆத்மாக்களுக்கு தேவையானது நம்ம மூலமாக தான் கொடுக்க போகிறார். ஸோ அதை நம்ம பாபா அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா, விருந்தாளி நீங்கள் நினச்சிக்கோங்க, கருவின்னு நினச்சிக்கோங்க. அந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம எடுத்துகிட்டு, அதாவது குடும்பத்தில் இருக்கும்போது இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம விருந்தாளி, இங்கே ஒரு கருவி தான், நம்ம ஒரு வேலைக்காரன் தான், ஒரு வேலைக்காரி தான், இங்கே வந்திருக்கிறதே நம்ம மற்றவங்களுக்கு சேவை செய்கிறதுக்காக தான் இந்த குடும்பத்திலே இருக்கிறோம். ஒரு ஆஃபீஸுக்கே போனாலுமே அப்படி தான், ஒரு ஆஃபீஸுக்கு போனாலும் கூட அப்படி தான் நம்ம நினச்சிட்டு போகணும். ஆஃபீஸுக்கு போகிறோன்னு நினைக்கக்கூடாது, இங்கே சேவை செய்கிறதுக்காக பாபா என்ன அமைச்சிருக்கார் ஒரு கருவியாக, அந்த மாதிரி நினச்சிட்டு போகணும். ஸ்கூலுக்கு போனாலுமே அப்படி தான், ஒரு சின்ன குழந்தையோ பெரிய குழந்தையோ காலேஜுக்கு போகிறாங்க அப்படின்னாலும் கூட அப்படியே நம்ம நினச்சிட்டு போகணும். நான் இங்கே போகிறதே வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ரீசன், அவ்வளோதான். ஆனால் உண்மையாகவே நான் அங்கே போகிறது எதுக்குன்னா சேவை செய்கிறதுக்கு தான். எண்ணங்களின் மூலமாக மற்றவர்களுக்கு சக்தி கொடுக்குறதோ, இல்லை வாயின் மூலமாக ஞானத்தை கொடுக்குறதோ, என்னுடைய பிஹேவியர் மூலமாக கூட சில பேர்த்துக்கு ஞானம் போகும். இப்போ ஒரு குழந்தை வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பிகே குழந்தை ஸ்கூலுக்கு போயிருக்கிறாங்க, அவங்க நான்வெஜ்ஜு சாப்பிட்றது கிடையாது, வெங்காயம் பூண்டெல்லாம் சாப்பிட்றது கிடையாது. இதை பார்த்து மற்ற குழந்தைங்க, டீச்சர்ஸ் எல்லாமே ஆச்சரியப்படுறாங்க, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த குழந்தையோடைய அவங்க அம்மா வரும்போது, இல்லை இந்த மாதிரி பிரம்மகுமாரிஸ்லாம் வந்து இந்த மாதிரிலாம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு ஞானத்தை கொடுக்கறத அந்த குழந்தை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குது. ஸோ அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், ஸ்கூலுக்கு போனாலும் காலேஜுக்கு போனாலும் ஆஃபீஸுக்கு போனாலும் நம்ம அங்கே போகிறதே சேவை நிமித்தமாக போகிறோன்ட்டு நம்ம போனோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நமக்கு. இல்லைன்னா ஏண்டா படிக்க போகிறோன்னு தோணும், இந்த படிப்பு நமக்கு தேவையானு தோணும் நமக்கு. ஏன்னா இப்போ நிறைய ஸ்கூலுக்கு போகிறவங்க காலேஜுக்கு போகிறவங்கள வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வருது, என்னால் வந்து படிக்க முடியல, எனக்கு நான் இதில் வந்துட்டேன், இந்த ஞானத்துக்கு வந்துட்டேன், நான் எதுக்கு படிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. ஓகே, இந்த லௌகிக் படிப்பு வந்து பிடிக்கலனாலும் கூட நம்ம சேவை களத்துக்காக போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு போனோம் அப்படின்னா அந்த லௌகிக் படிப்பு கூட நம்மளுக்கு ஆனந்தத்தை தான் கொடுக்கும் நமக்கு, அந்த மாதிரி நினச்சிக்கிறது. அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கும்போது கூட சில பேருக்கு வீட்டு வேலை செய்ய பிடிக்காது, எதுவுமே பிடிக்காது அவங்களுக்கு, அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள பார்த்தா கூட பிடிக்காது. அப்படி இருக்கும்போது பாபா நம்ம இங்கே எதுக்கு அமைச்சிருக்காரு, நம்ம அந்த குழந்தைங்களுக்கு அந்த ஆத்மாவுக்கு சேவை செய்கிறதுக்காக தான் இந்த குடும்பத்தில் இங்கே வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத நினச்சாலே முடிஞ்ச அளவுக்கு அந்த 75% விடுபட்ட நிலையிலேருந்து வந்துடுவாங்க பிரதர். இன்னும் அந்த 25% வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா முயற்சி பண்ண பாபா சொல்கிற, இப்போ நீங்கள் ஒரு பாயிண்ட்டு சொன்னீங்களே, விடுபட்டால் தான் பாபா அந்த நிலையை அனுபவிக்க முடியும், அந்த நிலையை அனுபவிச்சா தான் விடுபடவே முடியும் அப்படின்னு சொல்லிங்க இல்லையா. இதையும் பயிற்சி பண்ணணும், அதையும் பயிற்சி பண்ணணும். அப்போ வந்து அந்த விடுபட்ட நிலை வரும்போது நமக்கு அந்த லேசான தன்மையை உணர்வதற்கு ஈஸியாக இருக்கும். அந்த விடுபட்ட நிலை தான் பாபா வந்து இன்னொரு விதத்துலேயும் சொல்லுவார், ஃபரிஸ்தா அப்படிங்கிற ஸ்டேஜ். அந்த ஃபரிஸ்தா ஸ்டேஜ் நம்ம அனுபவம் செய்ய முடியுங்க பிரதர். ஸோ யோகத்தில் உட்காரும்போது சில ஆத்மாக்களுக்கு யார் இந்த யோக பயிற்சி பண்ண வைக்கிறாங்களோ அவங்க விடுபட்ட நிலையில் இருக்கிறது அனுபவம் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்கள் நடந்தாலும் சுத்தினாலும் உங்களுடைய ஃபரிஸ்தா ஸ்வரூபம் காட்சியாக கிடைக்கும். நீங்கள் அந்த பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நிறைய பேருக்கு அது கிடைக்கும்ன்றார். பயிற்சி பண்ணி பாருங்கன்றார் இல்லை. இப்போ நீங்கள் ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ ஆஃபீஸ்லேயோ இருக்கும்போது அவங்களுக்கே ஒரு வித்தியாசமாக தெரியுன்றார். ஃபரிஸ்தா ஸ்வரூபம் தெரியுங்கிறார். வள்ளலார் சொல்லுவாங்க, ஒரே நேரத்தில் 2-3 இடத்துல தெரிஞ்சாருன்ட்டு. இப்போ அவருடைய ஃபரிஸ்தா ஸ்வரூபத்தின் காட்சி கிடச்சிருக்குது.
இல்லையா? அந்த மாதிரி உங்களையே 2 பேர்த்தில் இப்போ தானே அவர் இங்கே இருந்தார் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க, இல்லையா அவர் என் கூட தானே இருக்கிறாருன்னாங்கன்னா எப்படி இருக்கும்? ஸோ இதெல்லாம் பாபாவை வெளிப்படுத்துறதுக்கான வழி. ஸோ அப்போ நம்மக்கிட்ட கேட்கும்போது இது வந்து பாபா பண்ணுற மேஜிக்கு அப்படின்னு பாபா கிட்ட பிடிச்சி விடணும். நம்ம இங்கே உட்காந்துட்டு இருக்கும்போதே நிறைய ஆத்மாக்கள் யாரெல்லாம் வந்து தங்க யுகத்தின் பரிவாரத்தில் நெருக்கத்தில் வரப்போகிறாங்களோ அவங்களுக்கு உங்களுடைய ஃபரிஸ்தா ஸ்வரூபம் காட்சியாக கிடைக்கும். உங்களுடைய அந்த ராயல் ஸ்வரூபமும் காட்சியாக கிடைக்கும் அப்படின்னு பாப்தாதா சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் விடுபட்ட நிலையில் இருந்தால் அங்கே உங்களுக்கு அது நெருக்கத்தில் வரக்கூடியவர்கள்னு சொல்கிறாங்க. நமக்கு நெருக்கத்தில் வரக்கூடியவர்களா இல்லை பிரம்மா பாபாவுக்கு நெருக்கத்தில் வரக்கூடியவர்களான்னு தெரியல. ஸோ அவர்களுக்கு வந்து உங்களுடைய ஃபரிஸ்தா ஸ்வரூபமும் தெரியும், எதிர்கால ராஜஸ்வரூபமும் தெரியும் அப்படின்னு சொல்கிறார். ஆரம்பத்தில் அப்படித்தான் பிரம்மா பாபாவுடைய சம்பூர்ண ஸ்வரூபத்தையும் காட்சியில் பார்த்தாங்க, ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஸ்வரூபத்தையும் காட்சியில் பார்த்தாங்க. அதே மாதிரி உங்களுடைய இரட்டை ஸ்வரூபத்தையும் கடைசியில் பார்ப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் விடுபட்ட நிலைக்கு வரணும், வந்தால் அது நடக்கும். அந்த விடுபட்ட நிலைக்கு நீங்கள் வரும்பொழுது உங்களுடைய இரட்டை ரூபத்தின் காட்சிகளும் கிடைக்கும். இப்போ இந்த பயிற்சி முழுமையாக இருக்கட்டும், பிறகு அங்கங்கே இருந்து செய்தி வர ஆரம்பிக்கும். ஏன்னா இது ஒரு சிலர் அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சிலர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது எனக்கு மம்மா காட்சி கிடச்சிது அப்படின்னு ஒரு சிஸ்டரை சொல்லுவாங்க. அவங்க சரீரம் விட்டுட்டாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய இந்த மாதிரிலாம் செய்தி வர ஆரம்பிக்கும். அப்போ அந்த விடுபட்ட நிலையை அவங்க அடையிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஆரம்பத்தில் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போதே நிறைய குழந்தைகள் யாரெல்லாம் பாபாவுக்கு நெருக்கத்தில் வர வேண்டி இருந்ததோ அவங்களுக்கெல்லாம் காட்சி கிடச்சிது. அவங்க வீட்டில் இருக்கும்போதே, இத்தனைக்கும் பிரம்ம பாபா எதிர கூட பார்க்கல, அப்போவே காட்சி கிடச்சிது. அதே மாதிரி இப்போவும் காட்சி கிடைக்கும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஆக்சுவலாக பாபா நடக்கும்போதும் சுற்றும்போதும் இப்படி பண்ணுங்க காட்சி கிடைக்கும்ன்றாரு இல்லையா? ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா பக்தி மார்க்கத்தில் சாயங்காலம் வீட்டை திறந்து வைக்கணும், மகாலட்சுமி வர நேரம்னுவாங்க, தேவதைகள் வர நேரம்னுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் ரோட்டில் நடந்து போகிற, இப்போலாம் ரோட்டில் நடந்து போகிற பழக்கம் கூட இல்லை யாருக்கும். பட் சிஸ்டர்ஸ், சரண்டர் சிஸ்டர்ஸ்லாம் நடந்து தான் போவாங்க. ஸோ அந்த மாதிரி போகும்போது அந்த காட்சி கிடைக்கும். அதே மாதிரி ஸோ அதனால தான் இந்த வீதி உலான்ட்டு உற்சவமூர்த்தியை நிறைய ஊரில் எடுத்துகிட்டு வருவாங்க தெருவா. ஸோ அப்போ இந்த பயிற்சியோடு நீங்கள் நடந்து போகணும். அப்போ இப்போவே காட்சி கிடைக்கும்ன்றார். இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுதே உங்களுடைய சூக்ஷ்ம ரூபம் எல்லையற்ற சேவை செஞ்சிட்டு இருக்கும். சமசோப்பரில் அந்த நிலையில் விடுபட்டு இருந்தால் உங்கள் சூக்ஷ்ம ரூபம் சேவை செய்யுன்ற அந்த சூக்ஷ்ம உடலை கொண்டு காட்சி கிடைக்கிறது. ஸோ இந்த சேவை இன்னும் செய்ய வேண்டி இருக்கிறது. நீங்கள் சாக்கார ரூபத்தில் நிறைய உதாரணங்களை பார்த்தீங்க பிரம்மபாபா சாக்காரத்தில் இருக்கும்போது. ஸோ நாடகப்படி எல்லாமே வரிசைக்கிரமமாக நடக்கப் போகுது. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய சூக்ஷ்ம ஃபரிஸ்தா ஸ்வரூபத்தில் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஃபரிஸ்தா ஸ்வரூபம் சேவை செய்யும். நீங்கள் விடுபட்டு இருந்தால் அது போய் சேவை செய்யும் போல இருக்குது அந்த காட்சி, ஃபரிஸ்தா உடல். ஸோ அந்த மாதிரி அது எப்படி நடக்குது அப்படின்னே தெரியாது. நான் பாபா குழந்தை ஆன புதுசுலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நடந்துருக்குது. அது அப்போல்லாம் ரொம்ப அப்படியே பக்காவாக இருந்தேன்னுலாம் கூட சொல்ல முடியாது. ஆனால் அந்த டைமில் மாடியில் உட்காந்துட்டு மம்மா புக்கு படிச்சுட்டு இருக்கிறேன். அப்போ ஒரு மாதாஜி கால் பண்ணி, என்ன பிரதர் எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் ஹஸ்பண்ட் கூட பேசிகிட்டு இருந்தீங்களாண்ணா?
இல்லையே மாதாஜி, நான் இது வரைக்கும் உங்கள் ஹஸ்பண்டை பார்த்தது கூட இல்லையே அப்படின்னா. 1 மணி நேரம் பேசுனீங்கன்னு அவர் சொல்கிறாரு. வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டு காலை ஆட்டி ஆட்டி பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே ஏதாவது பாபா மேஜிக் பண்ணியிருப்பார் மாதாஜி அப்படின்னா. அடுத்த நாள் அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே முருகன் கோயில், அங்கே தான் சேவை பண்ணுறோம். பண்ணும்போது அவர் வராரு, பார்க்கணுன்றதுக்காகவே வரார். இவர் தான் என்னுடைய ஹஸ்பண்டுன்னு மாதாஜி சொல்கிறாங்க. அப்போ என்ன பிரதர், நான் வந்தேன் நேற்று. ஆமாம் வந்தீங்க, அது பாபா மேஜிக் பிரதர்னு. எதுக்கு போய் சொல்கிறீங்க அப்படின்ட்டு சண்டை போட்டு போயிட்டார். ஸோ பாபா வந்து ஃபரிஸ்தா உடலை வச்சு என்னென்ன மேஜிக் பண்ணுவார் அப்படிங்கிறத வந்து ஆல்ரெடி பார்க்குறோம். ஸோ இன்னும் பக்காவாகும்போது அது பயங்கரமாக நடக்கும் அந்த சேவைன்ற. ஆக்சுவலாக என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, ஒருவேளை அதனால தான் கேட்குறாங்களான்னு எனக்கு இப்போ தான் டவுட்டாக வருது. ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு சில ஊர் பேரை சொல்லி நீங்கள் இந்த ஊரில் இருந்தீங்களா, இந்த ஊரில் இருந்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இல்லையே, நான் அந்த ஊருக்கு வந்ததே கிடையாது அப்படின்னும் போது ஆச்சரியமாக இப்போ சமீபமாக வந்து எல்லோரும் ஒரே ஒரு ஊரை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அது ஏன் சொல்கிறாங்கன்னே தெரியல. ஒருவேளை இந்த மாதிரி ஏதோ மேஜிக் நடக்குதா என்ன அப்படின்னு தெரியல. ஸோ பாபா சொல்கிறார், ஃபரிஸ்தா ஸ்வரூபத்தின் மூலமாக சேவை நடக்கும். ஸோ இது இல்லாமல் பாபா என்னென்னமோ பண்ணுவார். ஏன்னா நான் பாபா குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு சிஸ்டருக்கு பார்த்திங்கன்னா கனவில் நான் வந்ததாக அவங்க சொன்னாங்க. அது நான் பாபா குழந்தை ஆகிறதுக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே. அப்போ நம்மளுடைய வீடியோ பார்க்கும்போது இவர் நம்ம கனவில் வந்தவராச்சு அப்படின்ட்டு அப்புறம் கால் பண்ணி சொன்னாங்க. ஸோ பாபா என்னென்னமோ மேஜிக் பண்ணுறாரு. ஸோ ஆத்மாவுக்கு முழு கல்பத்தையும் முழு உலகத்தையும் சுற்றுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் இல்லையா? சூக்ஷ்ம ஸ்வரூபத்தில் எவ்வளோ நேரம் ஆகும்? 1 செகண்ட் தான், சல்லுன்னு போயிட்டு வந்துடும் இல்லையா? அதனால் இப்போ உங்களுடைய சூக்ஷ்ம ஸ்வரூபம் சேவை செய்யும். ஆனால் யார் இந்த அளவுக்கு விடுபட்ட நிலையில் இருக்கிறாங்களோ, தன்னுடைய ஃபரிஸ்தா ஸ்வரூபத்தில் நிலைச்சி இருக்கிறாங்களோ, அவர்களால் மட்டுமே இந்த சேவை செய்ய முடியும் அப்படின்னு பாபா சொல்லுங்க. மெயினே விடுபடுறதுல தான் இருக்குது எல்லாமே. இது எவ்வளோ பெரிய மேஜிக் பாருங்கள். ஆனால் இதெல்லாம் எடுத்த உடனே பாபா சொல்லலை இல்லையா? சாக்கார முரளியிலலாம் இதை பற்றிலாம் பாபா சொன்னதே கிடையாது. அவ்யக்த முரளியில் தான் இந்த மேஜிக்கெல்லாம் வருது. ஏன்னா நான் பாபா குழந்தை ஆன புதுசில் அப்போ அந்த ரித்தி சித்தி இந்த மாதிரி விஷயம் இதெல்லாம் பார்த்து படிச்சுட்டு அந்த மாதிரி ஏதோ ஒன்று நடக்கும் போல இருக்குன்ட்டு இங்கே வந்து பிரதர்கிட்ட கேட்குறேன், இதில் என்ன பிரதர் ஆகும் இதெல்லாம் பண்ணால்? அப்போ அவர் சொன்னார், உங்களுடைய குணம் மாறிடும், ரொம்ப நல்லவங்களாகிடுவீங்க. எனக்கு சல்லுன்னு இருந்துச்சு, இவ்வளோதானா அப்படின்ட்டு. ஆனால் அது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஆனால் அது கூடவே இந்த மேஜிக்கெல்லாம் வேறு நடக்கும். இதுக்கு முன்னாடி அந்த ரிதி சிதியெல்லாம் கூட ஒன்றுமே கிடையாது இல்லையா? ஸோ அதுக்கு விடுபட்ட நிலையில் இருக்கணும். ஒரு பாபாவை தவிர யாரும் இல்லைன்ற நிலை இருக்கணும். ஸோ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பிரகாஷ்மணி தாதி சரீரம் விடுறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு அமிர்த வேலையில் காட்சி கிடச்சிது. பிரகாஷ்மணி தாதி ஆக்சுவலாக அவங்க கோமா ஸ்டேஜில் இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் நிறைய பேருக்கு வந்து பிரகாஷ்மணி தாதியோடைய காட்சி கிடச்சிது. குறிப்பாக அந்த சரீரம் விடுற அன்னைக்கு கிடைச்சதா ஒரு சிஸ்டர் சொன்னாங்க அவங்களுக்கு. ஸோ ஆரம்பத்தில் இந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் கிடைத்தது. ஸோ அப்போ எப்படி காட்சி கிடைச்சது அப்படின்னா, ஃபரிஸ்தா நிலையின் சம்பூர்ண ஸ்வரூபத்தின் காட்சியும் கிடைச்சிது, புருஷார்த்தி நிலையின் காட்சியும் கிடைச்சிது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கும். ஸோ பிரம்ம பாபாவே வந்து மேலே சூக்ஷ்ம பிரம்மா அப்போ இருந்தது, ஒரு ஒளி உடல். குல்ஜார் தாதி போயிட்டு வந்து, என்ன பாபா உங்களை மாதிரியே மேலே ஒன்று இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படியா, நான் அதே மாதிரி இருக்கிறேன்னா பாருன்னு முயற்சி பண்ணி எனக்கு சூக்ஷ்மமாகும்போது அந்த கண்ணெல்லாம் அவ்வளோ பவர்ஃபுல்லாக ஆகும். எனக்கு அந்த மாதிரி ஒரு கனவு வந்துருக்குது. எங்கள் சென்டர் சிஸ்டர் பிரதர் வந்து அந்த மாதிரி கனவில் வரும்போது அந்த கண் அப்படி இருக்கும், பயங்கரமாக இருக்கும். அந்த ஒரு குழந்தை கண்ணு மாதிரி அவ்வளோ பவர்ஃபுல்லாக பரிசுத்தமாக இருக்கும். ஸோ அந்த 2 காட்சியும் கிடைக்கும்ன்றார். ஆரம்பத்தில் அப்படி கிடச்சிதான். பிரம்மா பாபாவுடைய ஃபரிஸ்தா ஸ்வரூபமும் கிடச்சிதான், இப்போ புருஷார்த்தி ஸ்வரூபமும் கிடச்சிதான். எப்படி வந்து பிரம்மாவுடைய சாக்கார ஸ்வரூபத்தின் காட்சியும்
அந்த சம்பூர்ண பிரம்மாவுடைய காட்சியும் தனித்தனியாக கிடைச்சதோ அதே மாதிரி விசேஷமான அன்பான குழந்தைகளாகிய உங்களுடைய காட்சிகளும் கிடைக்கும். எப்போ குழப்பம் ஏற்படுதோ அப்போ உங்களால் ஸ்தூலமாக எதுவும் பண்ண முடியாது. அப்போ இந்த சேவையின் மூலமாக பிரபாவம் ஏற்படும் இல்லையா? கடைசி நேரத்தில் குழப்பமெல்லாம் ஏற்படும்ல, அந்த நேரத்தில் நீங்கள் எங்கே போய் சொல்லுவீங்க? இப்போவே நீங்கள் போய் பப்ளிக்கில் பேச முடியுமான்னு டவுட்டாக இருக்குது இல்லையா? அந்த பரம்பொருள் மகாவிஷ்ணு அரஸ்தானது அதெல்லாம் பார்க்கும்பொழுது இன்னும் போக போக ரொம்ப மோசமாயிடும். ஆனால் இப்போ இந்த கும்பமேளா இதெல்லாம் நமக்காகவே உள்ள ஒரு பெரிய மேடை, சூப்பராக சேவை பண்ணலாம். ஸோ அப்போ போக முடியாதவங்களுக்கு இன்னும் வாய்ப்பு மனசா சேவை செய்கிறதுக்கு இல்லையா? ஸோ இது எல்லாருடைய ஒத்துழைப்பும் இருக்கும்போது தான் அங்கே சேவை நடக்கும். ஸோ அதான் சொல்கிறார், பயங்கர கூச்சல் குழப்பம் இருக்கும்போது ஸ்தூலமாக உங்களால் சேவை செய்ய முடியாது. அப்போ இந்த சேவையுடைய பிரபாவம் ஏற்படும் இந்த சேவையின் மூலமாக அப்படின்னு பாபா சொல்கிறார். ஆரம்பத்தில் கூட இந்த காட்சியின் பிரபாவம் ஏற்பட்டது இல்லையா? ஸோ காட்சிகளும் சூக்ஷ்ம அனுபவங்களும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. இறுதியில் கூட இந்த சேவை நடந்தே ஆகணும். ஸோ உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் உங்களுடைய சம்பூர்ண ஸ்வரூபம் காட்சியாக கிடைச்சிருக்குதா? ஏன்னா இப்போ நிறைய சக்திகளை தான் கூப்பிடுறாங்க, கடவுளெல்லாம் கூப்பிடுறது கிடையாது இல்லையா? தாயே தாயேன்னு இப்போ கங்கா மாதான் தானே அங்கே போய் இருக்கிறாங்க இல்லையா? கங்கை யமுனை, கங்கா மாதான்ட்டு மெயினாக கங்கா மாதாவில் போய் குளிச்சுட்டு வரணுன்னு தான் போகிறாங்க. ஸோ அது ஆக்சுவலாக நம்ம தான் அந்த ஞான கங்கைகள். ஸோ சக்திகளை முழு வேகத்தோடு கூப்பிடுறாங்க. அதனால் இதை அடிக்கடி பயிற்சி பண்ணணும். இந்த பழக்கம் உங்களுக்கு பயிற்சி ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் இருக்கும்ன்றார். இது உங்களுக்கு பழக்கமாக ஆகிடணும், உடலிருந்து விடுபட்டு இருக்கிறது. ஆத்மாக்களாகி நீங்கள் ஒரு வினாடியில் உடலிருந்து விடுபடுவீங்க, பிறகு அது பயிற்சி ஆகிடும். ஸோ இந்த பயிற்சி தான் இப்போ நீங்கள் பண்ணணும். இப்போ உங்களுடைய சிந்தனை சக்தியின் மூலமாக அனைத்து சக்திகளினாலும் ஆத்மாக்களை நிரப்பிக்க வேண்டிய தேவை இருக்குது இல்லையா? ஞானத்தை சிந்தனை பண்ண 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 அனைத்து சக்திகளும் நிரம்பும். அப்போ தான் அப்படியே பாபாவுடைய அன்பில் முற்றிலும் மூழ்கிய நிலையை உங்களால் அடைய முடியும். அப்போ தானாகவே தடைகள் எல்லாம் நீங்கிடும் இல்லையா? பாபாவுடைய நினைவில் எல்லாமே, எதை பற்றிய கவலையும் இருக்காது. அப்புறம் உங்களுக்கு எது தடையாக தெரிய போகுது? ஸோ எப்போ ஆன்மீகத்தின் சக்தி கம்மியாக இருக்குதோ அப்போ தான் தடைகளின் அலையே வருன்றார். எப்போ ஆத்மாவின் சக்தி அதிகமாக, அதாவது விடுபட்ட நிலையில், அதே நேரத்தில் ஆத்மாவில் சக்திசாலியான நிலையில், அனைத்து சக்திகளும் நிரம்பிய நிலையில் இருக்கிறீங்களோ அப்போ தடை வராது, நீங்கிடும். அதனால் பாபா சொல்கிறாரு, சிவராத்திரிக்கு முன்னாடி நீங்கள் சேவை செய்கிறது, அதாவது சிவராத்திரி சேவை செய்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள இந்த சக்திகளினால் நிரப்பிக்கணும், அந்த வேகம் இருக்கணும். இந்த சக்தினால் அப்படி பார்த்த உடனே அவங்களுக்குள்ளே அந்த சக்தி நிரம்பணும். அந்த மாதிரி சக்தியை நீங்கள் அதுக்கு முன்னாடியிலேருந்தே நிரப்பிக்கணும். ஈஷா யோகா ஜக்கி வாசுதேவ் சொல்கிறாரு, நீங்கள் அந்த கும்பமேளாவுக்கு போகிறதுக்கு 21 நாள் முன்னாடியே நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும். என்ன ப்ரிப்பேர் ஆகணும்னா, காலையிலையும் சாயங்காலமும் சூரியன் உதிப்பதற்கு முன்பும் மறைந்த பின்பும் 21 நிமிஷம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சொல்லிக்கிட்டே இருக்கணுன்ற. ஆனால் நாம் தான் முதல்ல பக்காவாக ப்ரிப்பேர் ஆகணும் இல்லையா? அந்த சக்தியில் நிரம்பி போய் அங்கே சேவை செய்யணும். அங்கே போகிறதுக்கு முன்னாடியே அந்த இடத்த சக்திசாலியாக ஆக்கி இருக்கணும்னு பாபா சொல்லியிருக்கிறார் அவ்யக்த முரளியில். ஸோ அது பண்ணாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ இனியாவது நம்ம அதை பண்ணிக்கிட்டு இருக்கணும், சக்தியை நிரப்பிக்கிட்டே இருக்கணும். நீங்கள்
யோகத்திற்காக நிகழ்ச்சி நடத்தலாம். ஆனால் யோகத்தின் மூலமாக அனுபவம் செய்வதும் பிறரை அனுபவம் செய்ய வைக்கிறதும் அந்த கிளாஸ் இப்போ எடுக்கணும். அதற்கான தேவை இருக்குது. இல்லை யோகா பண்ணுறதுக்காக கிளாஸ் வைக்கிறோம், பட்டி வைக்கிறோம், இதெல்லாம் வைக்கிறோம். ஆனால் உங்களுக்கு அது அனுபவம் ஆகணும் எல்லா சக்தியும். அதேமாதிரி மற்றவர்களுக்கும் அந்த அனுபவத்தை கொடுக்க முடியணும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஆகுங்க. உங்களுடைய சக்தியின் ஆதாரத்தில் நீங்கள் பிரத்யட்சமாக மற்றவர்களுக்கு சக்தியை கொடுக்கணும். அதனால் வெளிப்புறமான சேவைக்கு திட்டமிடுறதில் மட்டும் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. எல்லா திசையிலும் நீங்கள் பார்க்கணும். இல்லையா? வெளிப்புற சேவையும் நடக்கணும், உள்ளே பண்ணுற சேவை அதை விட ரொம்ப முக்கியமானது பலசாலியாக இருக்கணும். இல்லையா? இப்போ பாருங்கள், எல்லாம் வந்துட்டாங்க. ஆக்சுவலாக எல்லா யோகா குருக்களும் அங்கே இருப்பாங்க. ஸோ அத்தனை பேருக்கும் ஞானம் கிடைக்கிறதுக்கு இது ரொம்ப அற்புதமான வாய்ப்பு. ஏன்னா இந்த மகா கும்பமேளா தான் இந்த கல்பத்தின் கடைசி கும்பமேளா. அப்போ இது எவ்வளோ முக்கியம் வாய்ந்ததுன்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ யார் இதற்கு கருவியாக இருக்கிறீங்களோ அவர்கள் தங்களுடைய தோட்டத்தில் என்ன பலகீனம், எந்த விஷயத்தில் பலகீனம் இருக்குது அப்படின்னு யோசிக்கணும். ஸோ எப்படியாவது உங்களுடைய தோட்டத்தில் என்னென்னலாம் பலகீனம் இருக்குதுன்றதை ஸ்ட்ரிக்டாக கவனிக்கணும். அந்த பலகீனத்தை முடிப்பதற்காக நேரத்தை ஒதுக்குங்க. உங்கள் தோட்டம்னா என்ன அர்த்தம்? நீங்கள் உருவாக்கின குழு சென்டர்னு வச்சுக்கோங்களாம். இப்போ நிறைய பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ளே என்ன பலகீனம் இருக்குது, அவங்களுக்கு என்னென்ன பலகீனம் இருக்குது, யோக பலத்தினால அதை நம்ம அவர்களை நிரப்பணும். அந்த பலகீனம் இல்லாமல் பார்த்துக்கணும். ஸோ அதுக்கு முன்கூட்டியே நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி சமஸ்காரம் முதலெல்லாம் வரும் அப்படிங்கிறது பாபா முரளியில் சொல்கிறார். பட் இருந்தாலும் சேவைக்கு முன்னாடியும் ஒரு தடவை நம்ம இதை சொல்லணும். ஏன்னா புதுசாக வர குழந்தை அந்த அளவுலாம் கேட்டிருக்காது. கேட்டிருந்தாலும் தாரணை ஆகாது புது குழந்தைக்கு, இல்லையா? ஸோ அப்போ இதெல்லாம் சொல்லி நம்ம எடுத்துகிட்டு போகணும். பழையவர்கள் புதியவர்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடாது. புதியவர்கள் பிரச்சனை கொடுத்தாலும் இது மாயான்னு புரிஞ்சிக்கணும். இப்படின்னு ரெண்டு பக்கமும் கொடுக்கணும். கொடுத்துட்டு சாயங்காலம் இது முடிஞ்ச உடனே ஒரு கிளாஸ் வைக்கணும். பெரும்பாலும் அப்படி நடக்கிறதே கிடையாது, இல்லையா? ஒரு சில இடத்துல முரளி படிச்சுட்டு போகிறாங்க, ஒரு சில இடத்துல முரளி படிக்காமலே போயிடுவாங்க. ஸோ அந்த இடத்துலையே அந்த சிந்தனை பண்ணிகிட்ருக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் எங்கே சேவை நடக்கிற இடத்துல பார்த்தாலும் பாதி பேர் சேவை செய்வாங்க, பாதி பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க. உட்காந்துட்டு சக்தி கொடுத்துட்ருப்பாங்க. குறிப்பாக சீனியர் சிஸ்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சக்தி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் பாபா குழந்தைய ஆக்கும். ஆனால் அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு ஞானம் கொடுக்குறவங்க தான் அவங்க கண்ணுக்கு தெரியும். ஆனால் பின்னாடி சக்தி கொடுத்து மைக்குக்கு சக்தி கொடுத்துட்டு இருப்பாங்க. நீங்கள் சாக்கார பிரம்மா பாபாவை பார்த்தீங்கல்ல, அப்போ ஏதாவது ஒரு அலை வருது, துக்கத்தின் அலை. ஏன்னா நிறைய பிரச்சனை வந்தது இல்லையா சாக்கார பாப்தாதா இருக்கும் பொழுது. அப்போ என்ன பண்ணுவாங்களாம், விசேஷமாக சேவை நடக்குமா. இரவு பகலாக சேவை சக்தி கொடுப்பதற்காக விசேஷமாக திட்டமிடுதல் நடக்கும். எவ்வளோ முக்கியமான விஷயம் பார்த்தீங்களா? அங்கே பிரச்சனையெல்லாம் யோக பலத்தினாலேயே அவங்க சரி பண்ணும்போது தான் அவங்களுக்கு தெரியுது யோகா. அதனால தானே பிரம்மா பாபாவால் இப்போ யோகத்தின் மூலமாகவே ஒட்டுமொத்த உலகத்தையும் பாலனை பண்ண முடியுது. இந்த பயிற்சி இல்லாமல் திடீர்னு போய் பண்ண முடியுமா? ஸோ அப்போ ஒரு பிரச்சனையும் வரும்போது பவர்ஃபுல்லாக யோகா பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ பலகீனமான ஆத்மாக்களை சக்தி நிரம்பியவர்களாக ஆக்கிறதுக்காக விசேஷ கவனம் கொடுக்கப்படணும். கொடுக்கப்பட்டது ஆரம்பத்தில். ஸோ அதன் மூலமாக நிறைய ஆத்மாக்களுக்கு அனுபவமாச்சு இல்லையா? அந்த பலகீனம் போன மாதிரி அவர்களுக்குள்ள அனுபவமாச்சுன்ற. ஸோ அதில் கவனம் கொடுக்கணும்.
இது எல்லாத்துக்குமே பொருந்தும். நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட கோபமாக பேசுகிறாங்கன்னா நீங்கள் அமைதியின் உச்சத்தில் அப்படியே பாபா கிட்டே போயிட்டு அப்படியே பாபா கூட ஜாலியாக பேசிக்கிட்டு, பாபா எப்படி இருந்த என்ன எப்படி ஆக்கிட்டீங்க பாபா, நான் உலகத்துக்கு சக்தி கொடுக்குறேன் பாபா, இந்த சொரூபத்திலே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அமைதியாகிடுவாங்க. காமத்துக்கும் இது பொருந்தும், எல்லாத்துக்குமே இது பொருந்தும். ஸோ நீங்கள் விடுபட்ட நிலையில் இருக்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயம். அப்போ தான் நீங்கள் சக்திசாலியாக இருக்க முடியும், சக்தி கொடுக்க முடியும். ஸோ அப்படியெல்லாம் ஆரம்பத்தில் பயிற்சி பண்ணாங்க. குறிப்பாக இரவு நேரத்தில் இதுக்காக நேரத்தை ஒதுக்குனாங்களாம், எல்லா ஆத்மாக்களுக்கும் சக்தியை நிரப்புறதுக்கு. இப்போ இந்த மாதிரி சக்தி கொடுப்பதற்காக விசேஷமாக சேவை செய்யணுன்ற. ஸோ சரியான இது அட்டாரானால பவர்ஃபுல்லான முரளி வந்தாலும் கூட இப்போ கும்பமேளாவுக்கு இது ரொம்ப முக்கியமானது இல்லையா? அதனால் லைட் ஹவுஸ் மற்றும் மைட் ஹவுஸ் ஆகி இந்த சேவையை செய்யுங்கள். இல்லை, லைட் ஹவுஸ்னால் ஒளியாகி, மைட் ஹவுஸ்னால் சக்தியின் ஒளி ரூபமாகி சக்தியை கொடுங்கள். அப்போ தான் நாலாபுறமும் இந்த ஒளி மற்றும் சக்தியின் பிரபாவம் ஏற்படும். இப்போ இதற்கான அத்தியாவசிய தேவை இருக்குது. எப்படி ஒரு ரொம்ப பணக்காரர்கள்லாம் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் எல்லாம் முன்னேற்றுறதுக்காக உதவி பண்ணுவாங்க பணம் கொடுத்து. அதே மாதிரி நீங்கள் இப்போ சக்தி நிரம்பிய ஆத்மாக்கள் விசேஷமாக உங்கள் தொடர்பில் வர அனைத்து பலகீனமான ஆத்மாக்களுக்கும் விசேஷ சக்தியை நீங்கள் கொடுக்கணும் இல்லையா? குறிப்பாக பாபா குழந்தைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய வீக்னஸை ஃபுல்லாக நீக்கணும், எல்லாருக்குமே நீக்கணும், மெயினாக பாபா குழந்தைகளுக்கு அதுக்கு சக்தி கொடுக்கணும். நல்லது. ஸோ செம பவர்ஃபுல்லான முரளி வரதானம். ஸோ செம பவர்ஃபுல் வரதானம் ஸ்லோகன் ப்ராக்டிஸு. பாபா சொல்கிறாங்க, பிரம்மா பாபாவுடைய துணையை, அதாவது 1000 கரங்கள் கொண்ட பிரம்மா பாபாவின் துணையை நிரந்தரமாக அனுபவம் செய்யக்கூடிய உண்மையான அன்பான குழந்தை ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், இப்போ பிரம்மா பாபாவுடைய பாகம் 1000 கரங்கள் பிரம்மா பாபாவுக்கு இருக்குதுன்ட்டு வேதத்தில் காட்டப்பட்டிருக்கு. அந்த 1000 கரங்கள் கொண்டு அவர் செய்யும் காரியம் இப்போ தான் நடந்துட்டு இருக்குது. எப்படி ஆத்மா இல்லாமல் உங்கள் கையால் எதுவும் பண்ண முடியாது இல்லையா? அந்த மாதிரி இத்தனை கரங்களாகிய பாபா குழந்தைகளின் ஆத்மா பிரம்ம பாபா. ஸோ இதோடைய நினைவு தான் அந்த வேதத்தில் கூட இப்படி இருக்கும். எப்படி இருக்கும்னா, பரமாத்மாவுடைய உடல் நாம் எல்லோரும் அப்படி இருக்கும். அப்போ பிரம்மாவுடைய உடலின் அங்கம் நாமெல்லாம் கைகள், அது பிரம்மன்னே வரும். ஆனால் அது எப்படி வேதத்தில் வெளிப்பட்டிருக்கு பாருங்கள், ஆச்சரியமாக. ஸோ இதை வைத்து கடவுள் சர்வவியாபி அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் இதோடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, எப்படி கைகளால் சுயமாக செயல்பட முடியாதோ அது மாதிரி பிரம்மா பாபா இல்லாமல் நீங்களாக செயல்பட முடியாது. பாப்தாதா இல்லாமல் குழந்தைகள் தனியாக எதுவுமே பண்ண முடியாது. ஒவ்வொரு காரியத்திலும் பாபாவுடைய உதவி இருக்குது. நான் செஞ்சேன்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய அறியாமை அப்படிங்கிறத இதை புரிஞ்சுக்கணும். பாபா சேவை நடக்கும்போது பாபா வராமல் இருப்பார் முதல்ல, எந்த சேவையாக இருந்தாலும். ஸோ ஏன்னா இது ஸ்தாபனை காரியம் நடந்துட்டு இருக்குது. அது நடக்கும்போது குழந்தையுடைய ஒவ்வொரு எண்ணத்திலும் ஒவ்வொரு வினாடியிலும் குழந்தை கூடவே பாப்தாதா இருப்பேன்ற. அப்போ பாப்தாதா கூடவே இருக்கோன்னா தொடர்ந்து சேவை பண்ணிக்கிட்டே இருந்தால் பாப்தாதா கூடவே இருப்பார். எவ்வளோ சூப்பர் இல்லையா? அதனால் பிரிவுன்ற திரை போட்டு விலக்கிடாதீங்க பாபாவை. ஸோ பாபாவின் அன்பு கடலில் மூழ்கி அவருடைய மகிமையை பாடிக்கிட்டே இருந்தீங்கன்னா எதிலும் காயமடைய மாட்டீங்க. நிறைய டெஸ்ட் பேப்பர் வரும் இல்லையா, காயமடைய மாட்டீங்க. ஸோ
பாப்தாதா மேலே உங்களுக்கு அன்பு இருக்குது அப்படின்னா அது பிரத்யக்ஷ ஸ்வரூபம் என்ன தெரியுமா? சேவையின் மீது அன்பு வைக்கிறது. இல்லை, சேவையே பண்ணாமல் எனக்கு பாபா மேலே அன்பு இருக்குதுன்னா என்ன அது? ஏன்னா பாபாவே சேவாதாரி, பிரம்ம பாபாவே சேவாதாரி இல்லையா? அப்போ சேவை மீது நீங்கள் அன்பு வைக்கிறது தான் பாப்தாதா மேலே அன்பு வைக்கிறது. ஸோ இதில் இன்னொன்று என்ன ஞாபகம் வருது அப்படின்னா, கிறிஸ்தவ சர்ச்சிலெல்லாம் வந்து பாடிக்கிட்டு இருப்பாங்க, டான்ஸ் எல்லாம் கூட ஆடுறாங்க இல்லையா? இது எங்கேருந்து வந்துச்சுன்னா, அங்கே தாவீதுன்றவர் வந்து டான்ஸ் ஆடுவார் ரோட்டில் கடவுளுடைய மகிமையை பாடி. அது எல்லாமே நம்ம பாபாவுடைய நினைவில் மூழ்கி மனதினால் அவருடைய மகிமையும் பாடுறோம், மனசுலேயும் பாடுறோம், மற்றவர்களுக்கும் சொல்கிறோம். ஸோ இதோடைய நினைவாக அவங்க அங்கே பாட்டு பாடுறாங்க. எல்லா மதத்துலேயுமே அந்த பஜனை பாடுறது வந்துடுச்சு. ஆனால் இங்கே பிரத்யட்சமாக நாம் பண்ணிட்டு இருக்கிறோம் அது இல்லையா? ஸோ அதனால் பாபா மேலே அன்பு இருந்தால் சேவையில் இருக்கணும். ஏன்னா சேவை இருக்கிற இடத்துல தான் பாபா இருப்பார். இதுதான் முக்கியமான விஷயம். ஸ்லோகன் நம்பர் 1 வரணும் அப்படின்னா அதுக்கான ஆதாரம் என்ன தெரியுமா? உடலற்ற நிலையை அனுபவம் பண்ணுறது, அந்த பயிற்சியில் இருக்கிறது. இதுதான் நம்பர் 1 போகிறதுக்கான ஆதாரமே. உடல்ன்றதே மறக்கணும் இல்லையா? அது சித்தி வீட்டுக்கு போகிற மாதிரி கிடையாது. பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அங்கங்கே அலையிற புத்தியை எடுத்தாந்து திரும்ப திரும்ப ஆத்மாவில் கட்டி போட்டுக்கிட்டே இருக்கணும், நீ ஆத்மா ஆத்மான்ட்டு. அடுத்தது அவ்யக்த பயிற்சி. பாப்தாதா சொல்கிறாங்க, உங்களுக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி என்ன அனுபவம் ஆகணும் அப்படின்னா, உங்கள் மனம் முழுவதும் தானாகவே ஒவ்வொருத்தருக்காகவும் ஒவ்வொரு நொடியும் சுபபாவனையும் சுப விருப்பமும் நிரம்பியதாக அனுபவம் ஆகணும். யார் பக்கத்தில் வந்தாலும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபீலிங் அனுபவம் ஆகணும். ஏன்னா நீங்கள் கொடுக்குற அந்த சுப பாவனை சுப விருப்பம் தொடர்ந்து நல்லா இருக்கணுன்ற அந்த எண்ணம் போய்கிட்டே இருக்கணும். எல்லா ஆத்மாக்களுக்காகவும் ஒவ்வொரு நொடியும் ஆசீர்வாதம் உங்கள் மனதிலிருந்து வந்துக்கிட்டே இருக்கட்டும்ன்றார். இந்த சேவை செய்கிறதுலே உங்களுடைய மனம் நிரந்தரமாக பிஸியாக இருக்கட்டும்ன்றார். எப்படி வார்த்தையினால் சேவை செய்கிறது எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும், அந்த அனுபவம் இருக்குது. என்னைக்காவது சேவை மட்டும் செய்யலைன்னு வச்சுக்கோங்களாம், யாரோ ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறதா இருக்குது, ஃபங்க்ஷனுக்கு போகிறதா இருந்தால் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். அதுவும் சொந்தக்காரங்க வீட்டில் டிவியெல்லாம் போட்டாங்கன்னா டிவியை போட்டு உடைக்கணும் போல் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே பாபா சேவையும் பண்ணலை, இதில் குப்பை வேறு உள்ளே வருதுன்னா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி மனசா சேவை பண்ணலைன்னா உங்களுக்கு இருக்கணுன்றார். அந்த மாதிரி மனதை பழக்கப்படுத்துங்கன்றார் இல்லையா? வார்த்தையினால் சேவை செய்வதன் கூடவே தானாகவே மனதின் சேவையும் நடந்துக்கிட்டே இருக்கட்டும். இப்போ மனதின் சேவை இல்லைன்னா உங்களுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கணும். எப்படா அந்த சேவை செய்வேன்ட்டு உங்களுக்கு வார்த்தையினால் செய்யக்கூடிய சேவை, இப்போ டக்குன்னு கரண்ட்டு போயிடுச்சு, இப்போ நம்ம யூடியூப்பில் சேவை செய்கிறோம், ஒரு நாள் ஃபுல்லாக கரண்ட் இல்லைனாலே ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். அப்போ மனச சேவையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கரண்ட்டும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை இல்லையா? ஸோ அது தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது கட்டானாலும் அது தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்க போகுது. அப்படி பயிற்சி பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக மனசா சேவை, விடுபட்டு இருக்கிறது, ஃபரிஸ்தா பயிற்சி, இதை பற்றிய முழுக்க முரளி, செம பவர்ஃபுல் முரளி. இரவு கண் விழித்து கரண்ட்டு கொடுங்கன்றார். ஸோ குறிப்பாக பாபாவுக்கு குழந்தைங்க மேலே எவ்வளோ அன்பு இருக்குது, அதிலும் குறிப்பாக இருக்கிறதுல மிகப்பெரிய புண்ணிய காரியம் பாபா நினைவிலிருந்து மற்றவர்களுக்கும் நினைவை ஏற்படுத்துறது, சென்டர் திறக்கிறது, உடல் மனம் பொருளை மற்றவர்கள் சேவையில் அர்ப்பணிக்கிறது. இருக்கிறதே கெட்ட காரியம் என்ன? கெட்ட சகவாசத்தில் வந்து தேவையில்லாத மற்றவர்களை பற்றிய எண்ணத்தை நினைக்கிறது, அல்லது மற்றவர்களை பற்றி பேசியோ நினைச்சோ நேரத்தை வீணாக்குறது. இதெல்லாம் பாவக்காரியம் அப்படின்ட்டு பாபா சொல்கிறார். அப்படி பாவம் செஞ்சால் என்ன பண்ணுவீங்க? சேர்த்ததெல்லாம் காலி ஆகிடும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ செம்ம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக.